Hence, we have a short film now. I welcome Mr. Ravi Subramanian to come and share about the movie, which is about the stereotypical mental disorder among children, elementary social stigma. Check. Hello. The topic is about mental disorder among children, eliminating social stigma. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு அரை மயக்கத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இந்த படம் ஒரு 37 நிமிஷத்து படம் தான். மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தைய வீட்டில் வச்சுட்டு படுற ஒரு தாய் படுற சிரமங்கள் தான் இந்த படம். இது வந்து ரூரலில் நடக்கிற, கிராமப்புறங்களில் இருக்கிற ஒரு கதையை அடிப்படையாக கொண்டது. இது ஒரு சோஷியல் காஸ்க்காக நாங்கள் பண்ணோம். இதில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், நாங்கள் யாருமே ஒரு பைசா பணம் வாங்காமல் வேலை பார்த்தோம். அது தவிர இந்த படத்தை 40 லட்ச ரூபா கொடுத்து ஓடிடியில் வாங்க முன் வந்தபோது கூட அந்த தயாரிப்பாளர் நாங்கள் காசுக்காக பண்ணலை, காசுக்காக பண்ணியிருக்கோம், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அந்த படத்தை பார்த்த பிறகு நம்ம பேசலாம். அந்த படத்தில் அந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைக்கு தாயாக நடித்த, செல்லம்மாவாக நடித்த காயத்ரி அந்த நடிகை அவங்களும் வந்திருக்கிறாங்க. அதில் முதல் காட்சியில் ஆடு மேய்க்கிறவராக நடிக்கிற, ஹிந்து பத்திரிகையில் பணிபுரிகிற பாரி வந்திருக்கிறார். அனைவருக்கும் நன்றி. படத்தை பார்த்த பிறகு பேசலாம். வணக்கம். கருப்பு குட்டி எப்படி 2 4 6 8 ஏய்
அங்க 2 ஆட்டை காணுமாடா, எங்கன்னு போய் பாரு. அங்கதான் மாமா எங்கேயாவது இருக்கும். விளையாட்டு பிள்ளைங்கிறது சரியா இருக்க? ஏமாமா இங்க இருந்து 5 மைல் தள்ளி அம்மாப்பேட்டையில சிறுத்தை ஊருக்குள்ள பூந்து 2 ஆட்டை லாவிட்டு போயிட்டான்டா. ஐயோ இருமாமா பாத்துட்டு வரேன். இதனால ஊர்காரங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, காட்டு பக்கம் இருந்து சிறுத்தை புலி ஊருக்குள்ள வந்திருக்கிறதுனால அது பிடிக்கிற வரைக்கும் நம்ம கிராமத்து சனங்க காட்டு பக்கம் போகாம நடமாட்டத்தை குறைச்சிக்கிட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். இது பஞ்சாயத்து தலைவர் உத்தரவு.
என்னத்த தாமரை வயசுக்கு வந்துட்டாலாட்டக்கடி வந்து பாருடி. என்னத்த சொல்ற? என்னத்த சொல்ல வந்து பாருடி. வயசுக்கு வந்து கல்யாணமாகாத இந்த 3 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு குடிகார புருஷனோட போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளைக்கு என்னைக்காவது குணமாயிராதா அப்படின்னு நான் எந்த நல்லது கெட்டதுக்கும் போறதில்ல, நல்ல சேலை கட்டுறதில்ல, நகை நட்டு எதுவும் போட்டுக்கிறது இல்ல, காலுக்கு செருப்பு கூட போடுறதில்ல. சோதனைக்கு ஒரு அளவே இல்லையா? நான் யாரான்னு பாப்பேன். இன்னும் நீ என்ன செய்யறதா இருக்கு? சரஸ்வதி அம்மா, சரஸ்வதி அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்கல. கையில கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கான். கிடைச்ச வரை மிச்சம். யாரும் இல்லை போல் இருக்க. பேசி முடிச்சிட வேண்டியதான். வீட்டுல யாரும் இல்லையா சரஸ்வதி? வீட்டுல யாரும் இல்ல, சிட்டம் திணையில இருக்க, அம்மா எடுத்துக்க சொன்னாங்க. சரஸ்வதி, நான் என்ன அண்ணியனா? என்ன ஓடி ஓடி ஒழிக்கிற சரஸ்வதி? இங்க பாரு சரஸ்வதி, என்கிட்ட பேச என்ன கூச்சம் சரஸ்வதி? இங்க பாரு, எவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் சொல்ல சந்தர்ப்பம் வந்திருக்குது. 30 வயசுக்கு மேலாச்சு உனக்கு. இனிமே எந்த ராஜகுமார வரப்போறான் உன்னை கட்டிக்க? இந்தா, இங்க பாரு, இந்த பட்டுப்புடைய வாங்கிக்க. உனக்கே தெரியும் இது என்ன விலை இருக்கும்னு. இது மாதிரி 100 புடவை தாரேன், உன்னை ராசாத்தி மாதிரி வச்சுக்கிறேன். பணம் தாரேன், மாசத்துல 2 நாள் என் கூட இரு, அவ்வளவுதான். என்ன நான் சொல்றது புரியுதா? என்னம்மா?
வாங்க மாமா. உட்காரு மாமா. என்ன மாமா திடீர்னு? சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்த மாப்பிள்ள. ஒரே ஊரில் இருக்கோம். இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் உங்கள் மாப்பிள்ளைய பார்க்கணுன்னு தோணுச்சோ? தப்பு தான் மாப்பிள்ள. அக்கா எப்படி இருக்காங்க? இருக்காங்க. எப்பயாவது உன்னை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இன்னும் எந்திரிக்க முடியல. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு போலான்னு வந்திருக்கேன் மாப்பிள்ள. சொல்லு மாமா, சொல்லு. சொன்னதுக்கப்புறம் தட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லு மாமா. என் பொண்ணுங்களை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். அதுகளை கட்டி கொடுக்க முடியாமல் நான் படாத பாடுபடுறேன் மாப்பிள்ள. சரஸ்வதிக்கும் வயசு 30 ஆயிடுச்சு. தாமரையை காரணம் காட்டியே எந்த மாப்பிள்ளையும் தகையில மாப்பிள்ள. அதுகளை கட்டி கொடுக்காம ஒரு அப்பனா என்னால் வெளியில் தலை கட்ட முடியல மாப்பிள்ள. வீட்லேயும் மரியாதை இல்லை மாப்பிள்ள. நீங்கள் 3 பொண்ணுகளை எதை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு சம்மதம் மாப்பிள்ள. ஏன் ஊர் உலகத்தில் எவனுமே உன் பொண்ணை கட்ட வரலன்னு தான் உனக்கு அக்கா பையங்கிற நினைப்பே வந்துச்சா? அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ள. பேச்சுவார்த்தை நின்று போச்சுன்னு தான் கொஞ்சம் தூரமாகவே இருந்துட்டேன் மாப்பிள்ள. சரி, இதுக்கப்புறம் எதுக்குன்னு தான் உதவி கேட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ள. நீ வெளியிலே பார்த்துருமாம்மா. இனிமே ஒட்டாது மாமா. ஐயோ மாப்பிள்ள, நீங்களே எப்படி சொல்லிட்டா எப்படி மாப்பிள்ள? ஏதாவது ஒன்று கரை சேர்த்துட்டா அதே தப்பில் மற்றதையும் தள்ளி விட்டுரு மாப்பிள்ள. கொஞ்சம் மனசுக்கு மாப்பிள்ள. ஒன்னே ஒன்று நான் கேட்குறேன் மாமா. அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. உனக்குன்னு ஒரு பையன் இருந்து அவனுக்கு இப்படியாப்பட்ட வீட்டில் ஒரு பொண்ணு அமைஞ்சா நீ என்ன செய்ய? நம்ம தூரமாகவே இருந்துடலாம் மாமா. ஆசிரியா, ஆசிரியா, நம்ம தாமரக்காவை
சிறுத்தை இழுத்துட்டு போயிடுச்சு போல இருக்கா சரியா. அங்க தூரத்துல ஊருக்கு வெளியே எல்லாரும் ஆடு மேய்க்கிற இடத்துல தாமரக்காவோட சட்டை ரத்தக்கரையோட கிடக்குதுயா. தாமரை கூடவே நம்ம மாத்தோட சேலையும் கிடக்குதுயா. ஐயோ பாட்டி, அம்மா பாட்டி, வாங்கய்யா வந்து பாருங்கய்யா. என்னைக்கு இல்லாம அவங்க ஏமா இப்படி சிறுத்தை இருக்க காட்டு பக்கம் அனுப்புன? ஏமா நாவல் துவர்கலையா இழந்த புளிக்கலையா போடா வரேன். ஒரு கசப்பு இருந்துட்டு போகட்டுன்னு சிந்திக்கிற மனுஷனுக்கு தெரியாத செய்தியெல்லாம் சிறுத்தைக்கு தெரியுமா? சீர்தூக்கி பார்க்குமா? சிறுத்தைக்கு தெரியுமா? சீர்தூக்கி பார்க்குமா? என்ன அமைதி இது? யாரு செஞ்ச பாவம் இது? இங்கதான் நீ இருக்கேன்னு வாழும் மனசுக்குள்ள சொல்லிக்கிறேன். நேத்து துயரமெல்லாம் காத்தோட போகாதா? கிழக்கு வெளுத்து ஒரு நல் சகுனம் பூக்காதா? நல் சகுனம் பூக்காதா? உள்ள வாங்க வாங்க. மாமா வராங்கக்கா. நல்லா இருக்கீங்களாமா? உள்ள வாங்க. வாங்க வணக்கம் மாமா. அம்மா எங்க? இவர் தான் எங்க மாமா. வணக்கம். சுலோச்சனா மாமா, எங்கம்மா அத்தையை காணோம்? அம்மா பக்கத்து ஊருக்கு டிபி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க மாமா. ஏமா வெளியே சிறுத்தை நடமாடுதுன்னு போர்டெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல எதுக்குமா வெளியே? மாமா அது காட்டு பக்கம். இவங்க டவுன் பக்கம் தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வராங்க. அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. சரிம்மா சரி. சரிங்க மாமா. என்ன ஓகேவா? ஓகேவா? ஓகேவா சரி. டைம் ஆச்சு, நீங்கள் அங்கே போயிருந்தீங்க, நான் வந்துடுறேன். ஓகே சரி சரி. நல்லது.
அப்புறம் மாப்பிள்ள என்ன விசேஷம்? நல்ல விசேஷம் தான் மாமா. இப்போ 2 பேர் வந்துட்டு போனாங்க இல்லையா? ஆமாம். அவங்க நம்ம சுலோச்சனாவையும் பத்மாவையும் பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க மாமா. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? இப்படி திடுப்புன்னு 2 பேரும் கூப்பிட்டு வரலாமா? சின்ன பிள்ளையா நீங்கள்? மாமா யாரோ இல்லைங்க, எனக்கு சொந்தக்காரவங்க தான். அவங்க 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க. நிறைய இடம் பார்த்தாங்க, எதுவும் சரியாக வரல. சரி ஒரே குடும்பத்தில் பொண்ணு அமைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு யோசிச்சாங்க. அப்புறம் நம்ம சரஸ்வதியும் ஜாதகம் பார்த்துச்சு, பொருத்தம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சரி பொண்ணு பார்க்க உங்களுக்கு ஒரு செலவு வைக்க வேணாமேன்னு தான் நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன் மாமா. அவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மாமா. சொந்தக்காரங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இதுக்கு வெளியே அனுப்பிச்சிங்க? அதுவும் பொண்ணு பார்க்க வந்தவங்கள? மாமா அவங்க என் தம்பிங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அதை விடுங்க, உங்கள் எல்லாருக்கும் இது சம்மதமா அப்படிங்கிறதான் முக்கியம். அது எப்படி? நம்ம 2 பொண்ணுங்களையும் ஒரே வீட்டில் அண்ணன் தம்பிங்க கேட்பாங்க? அவங்க அம்மா படுத்த படிக்க இருக்காங்க மாமா. சரி அக்காவும் தங்கச்சியும் மருமகளுக்கெல்லாம் வந்தால் மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். என் அபிப்பிராயம் என்னத்துக்கு, அவளுக்கு பிடிச்சா சரி. பத்மா, சுலோச்சனா, அந்த 2 பசங்களையும் வர வழியிலே பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டேன். மாப்பிள்ளைக்கிட்டையும் விசாரிச்சிட்டேன், நம்ம சரஸ்வதி அக்காக்கிட்டையும் கேட்டேன். 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை 2 பேரும் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்களாம். நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகளாக போனால் எனக்கும் தெம்பா தானேமா இருக்கும். நீங்கள் மனசை போட்டு ஒன்றும் குழப்பிக்க வேணாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சரின்னு சொல்லுங்க. அம்மா உங்களுக்கு நல்லது தாண்டா பண்ணுவேன். நீ என்னம்மா சொல்ற? நீ சொன்னா சரிதாம்மா. உனக்குமா? சரிம்மா. ரெடி ரெடி. சரிங்க. ஏய் என்ன பண்ணுற நீ? என்ன டிபி ஹாஸ்பிட்டலில் ஒரே அடியாக இருக்கு சொல்லிட்டாங்களா? இப்போ என்னத்துக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு இருக்க நீ? ஏய் கேட்டுட்டு இருக்கல, பதில் சொல்ல மாட்டே நீ? அவ்வளோ திமிர உனக்கு? வந்துட்டா பதில் சொல்ல மாட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போனோம். நீ தாண்டா ஆஸ்பத்திரிக்கு போனோம். பெத்த புள்ளைக்கே விஷம் வச்சு கொல்ல வந்தியே, நீ தாண்டா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஏய் ஏய் கத்தாத, கத்துனா அப்படியே இறக்கிருவேன். டேய் அப்படாடா நீ, அப்படா நீ. 3 பிள்ளைகளும் போன இடத்துல நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். அடச்சை போடா.
தொடாத. கையை நல்லா கொடுத்தாத்தானே மடிக்க முடியும். என்னம்மா இப்படி பண்ற? அந்த கையை கொடு. குடுமா, கையை இழுக்காத. மடிச்சு விடுறேன், இருமா. நல்ல வாயை தர. விரல கடிக்காதடி. இந்தா இந்தா தண்ணியை கொப்பளிச்சு அப்படியே துப்பு. வாயை தர தர தண்ணி. துப்பு. என்ன புள்ளமா நீ? இரு இரு இரு, முடிஞ்சது முடிஞ்சது, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். இரு. இங்க பாரு, பசிக்குதா? சரி சரி. முருகா. உப்பு போட்டனா ஞாபகமே இல்லை. இரு இரு. என்ன செல்லம்மா? அத்தை, உன் மவன் தாமரைக்கு வச்சிருந்த கஞ்சியில விஷத்தை கலந்துட்டான் அத்தை. அவன் என் பொண்ணை உயிரோட இருக்க விட மாட்டான். கொன்னுடுவான் அத்தை, கொன்னுடுவான். ஏய் போடி புத்தி கெட்டவள. அவன் மேல இருக்கிற கோபத்துல எதையாவது உளறிட்டு இருக்காத. நான் நம்ப மாட்டேன். அதுல அவன் ஊத்துறத நீ கண்ணால பாத்தியாடி? அத்தை, நேத்துக்கு மருந்து கடையில இருந்தே ஹெல்ப்பர்னு சொல்லிச்சு. என்னமோ நடக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு நடக்கும்னு சத்தியமா நினைக்கல அத்தை. டேய் டேய் நாசகார பையல, என் வயித்துலயாடா நீ பிறந்த? ஐயோ, உனக்கு எப்படிடா இப்படி புத்தி போச்சு? இந்த குழந்தைய கொல்றதுக்கு எப்படிடா உனக்கு புத்தி போச்சு? அடியே, என்ன செய்யறது அத்தை? இத கொண்டு முதல்ல சாக்கடையில ஊத்துடி. போடி போ. அத்தை, என் புள்ளைய நான் சாப்பிட மாட்டேன். நிச்சயமா சாப்பிட மாட்டேன் அத்தை. ஐயோ, என் பெத்த வயிறு எரியுது. எனக்கு அவன் புள்ளையே இல்லை. ஐயோ அம்மா, முருகா. வலிக்குதுடி. அம்மா
ஏய் அங்க பாரு ஆடு மேயுது பாரு. போய் பாக்குறியா? அம்மா அம்மா அம்மாடி அங்க பாரு. தாமரை பார்க்க போலாம். எல்லாத்தையும் எடுத்து போடு இதுல. வாடா தங்கம். பாத்தி ஏறு அத்த, பாத்தி ஏறுத்த. விதி கிடக்குது விதி, அதை எட்டி உதச்சிடுவோம், நாம எட்டி உதச்சிடுவோம். சொல்லாத நாமே சொல்லாமலே நில்லாம போவோமே. விதி கிடக்குது விதி, அட விதி கிடக்குது விதி. விடு அஞ்சர பெட்டியில கடுகு முளைக்கலையா, கடுகு முளைக்கலையா. விதி கிடக்குது விதி, அட விதி கிடக்குது விதி. விடு கூட ஓடி வரவானோ போதும், பாடி ஆடி வர காத்து போதும். I now invite you for the interaction with the students. அவங்களுக்கு மைக் கீழே இருக்கு சார். ஓகே. நான் பேசுகிறத விட நீங்கள் படத்தை பார்த்துட்டு ஏதாவது கேட்டிங்கன்னா சொல்லலான்ட்டு தான் ஒரு இன்ட்ராக்டிங் செக்ஷனாக வச்சுக்கலான்னு கேட்டேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். ஹலோ 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 அந்த செல்வம் Hello. Any comments? Please. Any comments?
குட் ஈவினிங் சார். வணக்கம்மா. சார், கொஷின் கேட்கன்னு ஒன்றும் இல்லை. பேர் ஃபஸ்ட்டு தாரை அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஆமாம். அப்புறம் தாமரை. அந்தம்மா அதை அவங்க நம்மளிருந்து மாற்றம் அடைந்து இருக்காங்கன்னு காமிக்க நீங்கள் போட்டிருக்கீங்க. இல்லைம்மா, தயாரிப்பாளர்கள் நிறுவனத்தோட பேர் தாரை. அது மகாபாரதத்தில் வர ஒரு பெண் பாத்திரம். நீங்கள் மகாபாரதம்லாம் படிச்சிங்கன்னா அது தெரியும். ஒரு பெண் எவ்வளோ கம்பீரத்தோடையும் டிசிஷன் மேக்கிங்லேயும் எப்படி வீரத்தோடு செயல்படுறாங்கிற பாத்திரம் அது தாரை. அதை வச்சுருக்காங்க அவங்க. தாமரை இந்த ஒரிஜினலான கதையில் இருந்த பாத்திரம், தாமரை நாச்சியார்னு சொல்லி, அதனால நான் தாமரைன்னு வச்சேன். ஓகே ஓகே. இதில் அந்த குடும்பத்தோட ஒரு சூழ்நிலையை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. லைக் அவங்க வீட்டில் இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னா அவங்க எங்கேயும் வெளியே போக முடியலைன்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சித்தரித்து சொல்லியிருந்ததா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. அது எடுக்கலையா? என்ன சொல்ல வரும் தெரிஞ்சுக்கலாமா? என்ன சார்? என்ன சொல்ல வரும் இந்த படத்தில்? அதாவது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கல்வி அறிவு இருக்குது, பணம் இருக்குது, நெட் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணிடுறாங்க ஈஸியாக. ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிள்ளைகளை வந்து செத்தாக தான் இந்த குடும்பத்துக்கு நிம்மதி என்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு சுற்றுப்புற சூழலில் இருக்கிற அழுத்தம், உறவுகளில் இருக்கிற அழுத்தம், அந்த பிள்ளைகள் வாழத்தகுதி, அது இப்படி பிறந்துச்சுன்னா அது இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது, அது சாக வேண்டியதுதான், அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்குது. அதைத்தான் இதில் வந்து நம்ம அப்படி பார்க்கக்கூடாது, அவர்களை பார்க்குற பார்வை மாறணும் அப்படின்றதுக்காக தான் இதை நம்ம அதைத்தான் சொல்ல வரோம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இந்த டயலாகை உருவாக்குறதுக்கு தான் இந்த படத்தை எடுத்தோம். இல்லை, இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஆழமான எப்படி சொல்லியிருக்கணும்னு சொல்லுங்கள். நான் பேரண்ட் ஆஃப் ஏ ஸ்பெஷல் நீட். என்னங்க சார்? பேரண்ட் ஆஃப் ஏ ஸ்பெஷல் நீட். இந்த மாதிரி குழந்தையோட ஃபாதர். ஓகே ஓகே ஓகே. இந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்னு எதுவுமே சொல்லலை. ஆல்சோ ஏ ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஓகே, இப்போது டாக்டரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே ஓகே. குழந்தைக்கு நீங்கள் சொன்ன எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் சொன்ன என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதுவும், ஆனால் படத்துக்கும் ஒரு அவ்வளோ ஒத்து போகலைன்றது என்னுடைய கருத்து. சரி, நீங்கள் என்ன சொல்லி அந்த குழந்தைக்கு எப்படி செய்யணும் அப்படின்றது போது மேபி இப்போது கிராமத்திலாம் கூட வந்துருச்சு, நிறைய ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே வந்துருச்சு. ஒருவேளை அதோட தொடர்புகளை சொல்லியிருக்கலாமோ, அல்லது என்ன பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான 3 அக்கார்கள் காட்டினி. ஆமாம், ஒரு ஸ்கூலுக்கு போயிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு தோணுச்சு அவங்கள பார்க்கும்போது. ஸோ அவங்க ஒருவேளை அந்த படிச்சுட்டு அது மாதிரி படிக்கிறான் அப்படின்றது மாதிரி, ஏன்னா நாங்கள் அப்படி தான் தொடங்கணும். எங்களுக்கு குழந்தை வந்த பிறகு தொழில் மாற்றினேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எதனா ஒன்று கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய கருத்து. ரைட். முதல்ல இது வந்து பிரச்சார படம் அல்ல. பிரச்சாரம் சொல்லலை. இல்லை 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 நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்லிடுறேன். அது பிரச்சாரம் சொல்லலை. நான் கண்டிப்பாக இது பிரச்சாரம் அல்ல, தீர்வு சொல்லக்கூடிய படமும் அல்ல. 2, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுகை உலகம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். என்ன, இந்த உலகத்தை படைச்ச கடவுளே, பசின்னு ஒருத்தன் இருந்தால் கேட்கலாமா? சார் சொல்றது கொஞ்சம் கேட்கலாமா? பசின்னு ஒருத்தன் இருந்தால், அவங்க காட்டின படம் தான் எங்களுடைய வாழ்க்கை. கொஞ்சோண்டு கொஞ்சம் கேளுங்களா அவர் என்ன சொல்ல வராருன்ட்டு. பசின்னு ஒருத்தன் இருந்தா, பசின்னு ஒருத்தன் கேட்குற அளவுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தன் இருந்தா, இந்த பசியை உருவாக்கின கடவுளே நீ செத்துப்போ, நாசமாக போ அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதே மாதிரி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். ஆனால் அவர்களை நம்ம ஒரு நாட்டினுடைய ஐக்கானா, ஒரு என்ன சொல்கிறது, இந்த தேசத்தினுடைய பிரதிநிதியாக, தேசிய கவியாக அப்படிலாம் வந்து சொல்கிறோம். திருவள்ளுவருக்கு இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட சிலை, பாரதியாருக்கு இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பசிக்கு தீர்வு சொன்ன
பொருளியல் அறிஞர்கள், கார்ல் மார்க்ஸ், ஆடம் ஸ்மித், இந்த மாதிரி பொருளியல் அறிஞர்கள், விவசாய விஞ்ஞானிகள், இதுக்கு தீர்வு சொல்லக்கூடியவர்கள் யாரையும் நாம் மதிக்கலை, அவர்களுக்கு இந்த அந்தஸ்தை கொடுக்கல. ஆனால் இந்த சாபம் விடுற, பைத்தியக்காரனை போல் பிஹேவ் பண்ணுற கவிஞனை நாம் உயர்ந்த ஒரு நாட்டினுடைய அடையாளமாக சொல்கிறோம். கவிஞன் சொன்னது தீர்வு அல்ல, தீர்வு சொல்வதும் அவனுடையது அல்ல. ஆனால் அவன் ஒரு நெருப்பை கொளுத்தி போடுறான், அப்படி அது வேற ஒரு வேலையை பார்க்குது. அப்போது அவன் அந்த 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 உணர்ச்சி, அவன் கொளுத்தின நெருப்பு பல பேர்கிட்ட போய் எரியும் போது அதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்குது. அதைத்தான் உருவாக்க கலைஞனால் முடியும். கலைஞன் வந்து தீர்வு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு தீர்வு சொல்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். சார் அதெல்லாம் இப்போ கிடையாது சார், இப்போ வேற ஒன்று வந்துருச்சு அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவேன், இது இல்லை சார், இப்போ வந்து வீட்லேயே வந்து ஆளுங்க வந்து இது மாதிரிலாம் பண்ணுறாங்க சார், அதுக்கு எல்லையே இல்லை. ஸோ கலையினுடைய வேலை அதுக்கு தீர்வு சொல்கிறதோ, அதை பற்றின ஒரு அவேர்னஸை நான் எழுப்பிட்டா தீர்வை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கண்டுபிடிக்கணும். அதை படத்தில் எல்லாத்தையுமே படம் வரைஞ்ச பாகங்களை குறிச்சிட முடியாது. அப்புறம் அந்த பெண்ணினுடைய பிரத்யேகமான உணர்வை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வேறு ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளை நம்ம எப்படி வாங்கி அதுக்கு என்ன செய்யணும், என்ன. இப்போ இது ஒரு ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளை, இதுமாரி பல ஸ்டேஜில் இருக்குது. நீங்களே அந்த தகப்பனார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த படத்தை செய்யாறில் போட்டோம். அப்போ ஒருத்தர் வந்தார், வந்து நான் என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு குழந்தை இருந்தது இருக்குது, அந்த சனியனை சாவடிச்சிட்டு செத்து தலைமொழிவிட்டு வாயேன், ஏன் எங்களையும் சேர்த்து இழவு கொட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சார். நேற்று வரைக்கும் இந்த படத்தை பார்த்தேன் சார், சாரி சார் அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டார். நான் தமிழ் ஆசிரியர்னு சொன்னார். அவ்வளோதான், இந்த படம் அவ்வளோதான் செய்ய முடியும். இதில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாத்தையும் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சார் பிடிச்சிருந்துச்சு சார். நான் இதில் என்ன பார்த்தேன்னா, முதல்ல அவங்க வீட்டில் இருக்கும் போது அந்த ஊரே அவங்கள ஒதுக்கப்பட்டுதான் வச்சுருந்தாங்க. இந்த கல்யாண காட்சி நடக்கலை, இல்லை ஊரே இன்டைரக்டாக ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம், இவங்க இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அந்த கல்யாணம்லாம் நடக்குது, சந்தோஷ காட்சிகள் நிறையா நடந்தாலுமே அவங்க அம்மாவுக்கு அதில் சந்தோஷம் இல்லை. என்ன தான் 3 பெண்களையும் ஒரு வீட்டுக்கு அனுப்பி விட்டணும், இன்னொரு பொண்ணு இருக்குன்னு வந்து அவங்க அப்பா யோசிக்காமல் இல்லை. ஆனால் அவங்க 3 பொண்ணுக்காக எதுக்கு இப்படி நடக்கணுன்றதுக்காக அவங்க அப்பாவோட எண்ணம் அப்படி. அதை தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, அவருக்கு அந்த அளவுக்கு தான் அவர் புரிஞ்சு வச்சுருக்கார். ஸோ எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப என்ன பாதிப்பு அடைச்சிருந்துக்கு. இந்த மாதிரி நான் கவுன்சிலிங் படிக்கிறதுனால இந்த மாதிரி நிறையா பேரை நான் பார்த்தேன்னா எனக்கு ஓரளவுக்கு இதில் ஒரு அறிவு வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ. ஸோ சிட்டியில் இருக்கவங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி சிட்டியில் இருக்கவங்களுக்கு ஒரு செகண்டில் நாலேஜ் கிடச்சிரும். ஆனால் இந்த ஊர் சைட்லாம் போனாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரத்துக்கு ஒரு ஆள் வேணும். எங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் தேவைன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த படம் கரெக்ட். தேங்க்யூ. அந்த அப்பா வந்து அவர் இயல்புபடி இருக்கிறார். அந்த கேரக்டர், உட்காருங்க தம்பி, கேரக்டர் நல்லவரா கெட்டவரான்னு நம்ம தீர்ப்பிட முடியாது. நாயகன் படத்தில் சொல்கிறார், நீங்கள் நல்லவரா கெட்டவர் அப்படி சொல்ல முடியாது. ஒரு மகள் யாரோ ஒருத்தரால் பலாத்காரம் செய்வதற்கு முயற்சி பண்ணப்படுகிற செய்தியை கேட்டு மாரில் போட்டு அழுகுறார். இப்போ நீங்கள் அதை சாதாரண நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் 10 பக்கம் வசனம் வச்சுருப்பான், அது அப்படி வந்தார் இப்படி வந்தார் அப்படி இப்படின்னு. நான் அதெல்லாம் சொல்லலை, அதில் வேறு ஒரு லாங்குவேஜை, ஃபிலிம் லாங்குவேஜை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் சாஞ்சிட்டா அந்த பொண்ணு அழுகிறா, அவ்வளோதான். அன்டோல்டு டைலாக்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. பேசிக்கலாக நான் ஒரு ரைட்டராக இருந்து போயிட்டாக இருந்து நான் வந்து 87 பக்கம் எழுதி 17 பக்கம் வசனத்தை மட்டும்தான் நான் அதில் வச்சுருக்கேன். என்ன தேவையோ அவ்வளோ டைலர் மேடாக தான் அந்த வசனத்தை வச்சுருந்தேன் வந்து. அப்போது அவர் அங்கே உட்காந்துருக்காரு, அவர் மனசில் ஓடுது, அவனை இழுத்து போட்டு அடிக்கிறதா இல்லை நம்ம இதுக்கு வேறு என்ன செய்கிறது அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறார். அது என்னவா வேணாலும் இருக்கலாம், அது உங்கள் யூகத்துக்கு தகுந்த மாதிரி வேறு வேறையாக இருக்கும். அப்போது நேராக அவர் போய் அந்த பொண்ணுக்காக, பெரிய பொண்ணுக்காக மாப்பிள்ளை தேடுறார். அதே தகப்பன் தான் திரும்பி வரும்போது குடிச்சிட்டு போதையோடு அந்த பொண்ணை அடிக்கிற ஆளாகவும் இருக்கிறான். அப்போது அவன் நல்லவனா கெட்டவனா? சரி, இந்த அம்மா வந்து உதைக்கிறான். அவ்வளோ வன்மம் இருக்கிற ஒரு ஆள், அவனுக்கு ஒரு கில்ட் ஆப்ரேட் ஆகுது.
கத்தி எடுத்து வச்சுட்டா கழுத்தில் உன்னை உயிரோடு விட்டுட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது அதே அருவாளை வாங்கி அவ்வளோ திமிரடின்னு 4 போடு போட்டிருக்கலாம், போடலை. அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் மாறி போயிடுது. நீ விஷம் வச்சியடா அப்படின்னு சொன்னான், அப்படியே இதாகிறான் வந்து. அப்போ அந்த கேரக்டர் வந்து ஒரு கில்ட்டு உள்ளுக்குள்ளே ஆப்ரேட் ஆகுது. அதுதான் அவன் ஏன் பின்னாடி போகணும், போயிட்டு இல்லடி போங்கடி அப்படின்னு இருக்கலாம். அவன் இருக்கலை, பின்னாடியே போகிறான். எது அவனை துரத்துது? அதைத்தான் நம்ம ஒவ்வொரு மனுஷன் மனசுலையும் விதைக்க விரும்புகிறோம். எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை மீட்டு எடுத்துட முடியாதா? அந்த இதை டெவலப் பண்ண, நல்லதை சொல்ல சொல்ல அல்லது விலகும் அப்படின்னு திருலோக சீதாராம் கவிஞர் அவர் சொல்லுவார். அது மாதிரி அந்த விஷயத்தை அப்படி வளர்க்க நீங்கள் வந்து நாத்தத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா வாசனைகளை பற்றி பேசுவோம், அது ஆட்டோமேட்டிக்காக விலக ஆரம்பிக்கும். அது என்ன செய்யலான்னு பார்க்க அப்படி தான் அந்த கேரக்டர் வரும். நீங்கள் அதை குறிப்பிட்டு சொன்னது ரொம்ப சந்தோஷம். சார் வணக்கம், என்னோடய பேர் பாலச்சந்தர். நான் இங்கே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் ஃபிலிம் ஸ்டடீஸில் PhD பண்ணிகிட்ருக்கேன் சார். என்னுடைய கொஷின் என்ன அப்படின்னா, அந்த சாரோட கொஷினுக்கு ஃபாலோ அவுட் கொஷின் என்னோடது. அந்த கொஷினில் நீங்கள் சொன்னீங்க அது மாதிரி கிராமத்தில் நிறைய அவேர்னஸ் சிட்டியில் அவேர்னஸ் இருக்குது, கிராமத்தில் அவேர்னஸ் இல்லைங்கிறது. இது ஒரு விதமான ஸ்டீரியோடிப்பிக்கலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மீண்டும் மீண்டும் கிராமத்து மேலேயே தான் நம்மளுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கே தவிர சிட்டி மேலே நம்ம வந்து அது எந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் அதை நம்ம தவிர்க்கப்படுறோம்னு எனக்கு தெரியலை. அப்படி பார்த்தா குற்றங்கள்னு பார்த்தோம்னா இன்றைக்கி குற்ற பத்திரிகைகள் நிறையா பார்த்தோம் அப்படின்னா அதில் சென்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் நிறையா நடக்குது, இன்க்ளூடிங் லாட் ஆஃப் கார்ப்பரேஷன்ஸ். அதே மாதிரி ஒயின் ஷாப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு சென்னையில் அதிகமாக இருக்குது, கிராமங்களை விட கம்பேர் பண்ணும்போது கார்ப்பரேஷன்ஸில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வை நாட் த சிட்டி பட் வை இட்ஸ் த வில்லேஜ்னாலே நம்ம இப்படி தான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கல் இப்போ நிறைய பேர் மாற்றிட்டுருக்கோம். அந்த ஒரு விஷயம் இருக்குது. எப்போதுமே ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா அது வில்லேஜ் சைடில் தான் நடக்கும். ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடக்கிறதுனாலும் வில்லேஜ் சைடு தான் நடக்கும். ஈவன் உங்களுடைய அந்த கேரக்டரைசேஷன் கூட அந்த ஒரு ட்ரங்க் யார்டு அது மாதிரி காட்டினீங்க, ஒரு குடிகாரப்பா. என்னை கேட்டால் சிட்டியில் நிறைய குடிகாரர்கள் இருக்காங்க, அதெல்லாம் விட கிராமத்தில் என்னை கேட்டால் கம்மியாக இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். பட் இது ரொம்ப ஸ்டீரியோடிப்பிக்கலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அந்த ஸ்டீரியோடிப்பிக்கலாக இருக்கலாம், ஆனால் அதன் மூலமாக நாம் எதை மீட்ட விரும்புகிறோம் அப்படின்றது முக்கியமானது. அவங்க அறிவு கெட்டவங்களாக இருக்கலாம், சிந்திக்க தெரியாதவங்களாக இருக்கலாம், சிட்டியில் இருக்கிற மாதிரி கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களை விட எல்லாம் மேலான ஒரு முடிவை ஒரு படிக்காத பெண் அவள் எடுக்கிறா. அந்த பாட்டிலே வருது, கல்லாத நாமே சொல்லாமல் நாமே இல்லாமல் போவோமே அப்படின்னு அந்த வரி வருது. அவர் ரொம்ப ரொம்ப சாதாரணமான அந்த பாட்டு வரி, ஆழம் விழுது வளர்ந்து நம்புறப்ப மூலவரே அசையலையா அப்படின்னு ஒரு வரி வருது. ஈரக்கைப்பட்டு அஞ்சரப்பட்டியிலே கடுகு முளை. அவளுக்கு தெரிஞ்ச வெக்காபுலரி, அவளுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையிலேருந்து அவள் ஒரு முடிவை எடுக்கிறாள். அந்த முடிவு நகரத்தில் இருக்கிற இவனுங்க எடுக்கிற எல்லா முடிவையும் விட மேலானவனர். ஆமாம், இதுக்கு போனால் ஆஸ்பத்திரிக்கு போனால் எங்கேயும் போனால் அந்த பொண்ணு வெளியில் வந்த உடனேயே அவளுடைய சுபாவம் மாறுது, அவளுடைய நடை மாறுது, சிரிக்கிறா, மரத்துக்கு வந்து சுற்றுறா. இந்த பிள்ளைகளுக்கு அப்படி ஒன்று வேணும்னு சொல்கிறாங்க. அந்த சைக்காட்ரிஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு கன்சல்ட் பண்ண பிறகு அவங்க சொல்கிறாங்க, ரொம்பவும் கட்டி வைக்கிறது ரொம்ப அக்ரெசிவான ஒரு விஷயம், அது செய்யக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம். இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, தெரியாமல் அவங்க செய்கிறாங்க. அப்போது ஒருவேளை நீங்கள் சொல்கிற கருத்துப்படி ஸ்டீரியோடைப்பிக்காக அப்படி கிராமத்தை காட்டியிருந்தாலும் கூட அவர்கள் எடுத்த முடிவின் வழியாக நகரத்து மனிதர்களை விட மேன்மையானவர்கள் தான் நம்ம காமிச்சிருக்கோம். வணக்கம். ஒரு சினிமாவாக ஒரு சிறுகதைக்கு இந்த படம் நியாயம் செஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அந்த கிளைமேக்ஸ் ஃப்ரேம் வந்து அந்த தாக்கத்தை என் மேலே ஏற்படுத்துச்சு. அதுக்கு வாழ்த்துக்கள். அது இல்லாமல் மற்ற ஃப்ரேம்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த ராட்டை சுற்றுற சீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து நான் இந்த புரிதல் மட்டும் கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். அவங்க நடந்து போகிறாங்க இல்லையா, கொஞ்சம் தூரம் வந்து இந்த பெண்களை தொடர்ந்தே அவர் போகிறாரு அந்த தகப்பன். அதுக்கப்புறம் வந்து அந்த வழியை தொடர்ந்து அவர் போயிடுறாரு. இவங்க ஒரு மாதிரி கடமுடான ஏரியாவுக்கு போயிடுறாங்க. அது வந்து ஒரு இந்த மரபான ஒரு வழியிலேயே அவர் போகிறாருங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாமா? நீங்கள் அதை இன்ட்ரெஸ்டெலாம் வச்சிங்களா? சிறுகதையில் அதை அந்த ஆசிரியர் வந்து அதை எப்படி சொல்லியிருக்காரு, அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பேரன்புன்ட்டு இயக்குனர் ராமோட படம் ஒன்று இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அது வந்து அந்த பெண்ணை எப்படி பார்த்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு பார்வை நமக்கு கொடுக்கும். இது அதோட இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக நான் பார்க்குறேன். மற்றபடி யதார்த்தமான ஒரு சபால்டன் இப்படி தான் இருப்பான். சபால்டன் வந்து அவனோட குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா அது இப்படி தான் இருப்பாங்கிறத இந்த படம் நல்லாவே சொல்லியிருக்கு.
வாழ்த்துக்கள். நன்றி சார். அந்த தந்தை ஒரு பக்கமாக போகிறான், அவர்கள் ஒரு பக்கமாக போகிறாங்க. அது வந்து அறுதியிட்ட முடிவு இல்லை. அவனே நாளைக்கு திருந்தலாம், அவனுடைய மனம் மாற்றமடைந்து அவர்கள்ட்ட வந்து மன்னிச்சிருங்க, அப்படி பண்ண தப்பு, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு வரலாம். இவர்கள் மன்னிக்கலாம், இல்லை இவன் தனியாக போய் அதே வீட்டிலேயே வாழலாம். அதுக்கு மல்டிபிள் எண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதை ஓப்பனாக விட்டுட்டோம். இப்போ மாடர்ன் ஸ்கிரிப்டில் வந்து அப்படி அதாவது நான் இது போல தான் அப்படின்னு நம்ம காட்சியில் காமிச்சிடுறோம், கேரக்டரில் காமிச்சிடுறோம். கிளைமேக்ஸில் அப்படி நம்ம அதை திறந்த ஓப்பன் எண்டடாக விட்டுட்டோம்னா உங்கள் கற்பனைக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சகிருதையராக அந்த படத்தில் வந்துடலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் அப்படி வந்து எந்த இதுவும் சொல்லாமல் இவர்களுடைய பாதைகள் இன்னைக்கு வேறு வேறு திசையில் போகுது, நாளைக்கு அது இணையலாம் அல்லது வேறு திசைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அதை எண்ட்லெஸ்ஸாக அப்படி விட்டுட்டு நான் வந்து சிறுகதையில் அப்படி இல்லை. இந்த விஷயமே சிறுகதையில் இல்லை. நான் சிறுகதையிலேருந்து ரொம்ப மாற்றிட்டேன். அது வேறு தன்மையாக இருக்கும், காட்சியாக அதை எடுக்க முடியாது. ஒரு படிப்புக்கு ரொம்ப இதாக இருக்கும் வாசிப்பதற்கு, ஆனால் காட்சியாக எடுக்கிறது சிரமம். குட் ஆஃப்டர்நூன். ஸோ ஹலோ சார். சார் மியூசிக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்கள் நான் லீனியராக ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துகிட்டு போனது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ சார் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஆஸ் அ சினிமேட்டிக் லவராக நீங்கள் இன்னும் லாஜிக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், புலி சாப்பிட்ருச்சின்னு சொல்கிறீங்க, பட் அதுக்கு ரிலேட்டடான இன்வெஸ்டிகேஷனை நீங்கள் சொல்லவே இல்லை. என்ன தான் ரூரல் சைடில் போலீஸ்லாம் வரமாட்டேன்னு நீங்கள் சொன்னாலும் பட் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்ல சார். அது எப்படி ஒரு அப்பா தன் பொண்ணை ஒரு புலி சாப்பிட்ருச்சின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நம்ப முடியும்? அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருந்திருக்கணும் சார். அது ஒன்று ட்ராபேக் சார். பட் நான் லீனியர், அது இல்லாமல் நீங்கள் உங்களோட ரைட்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் முருகான்ற சொல்கிற ஒரு டைலாக்கோ அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அதாவது நம்ம அந்த இன்வெஸ்டிகேஷன் சைடு அந்த நாம் ஒன்றை சொல்லி இன்னொன்றை சொல்லாமல் வேறொன்றை சொல்ல முயற்சிக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு இந்த படத்தில் வந்து இதுக்கப்புறம் இது என்னாச்சு, இப்போ ஒரே டைலாகில் நான் கிராஸ் பண்ணுறேன். அக்கா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு மாமா, தாய் மாமன் கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இன்னும் எந்திரிச்சு நடக்க முடியல, இது ஒரு வரி தான் இருக்குது, இன்னும் எந்திரிச்சு நடக்க முடியலன்னா என்னத்தினால, இவருனால பிரச்சனையா, இல்லை அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்களா, இல்லை என்ன அந்த ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம எடுத்துக்கொண்ட ஃபோக்கல் பாயிண்ட் என்ன, ஒரு குழந்தையை வைத்து கொண்டு அந்த குடும்பம் படுகிற சிரமம், ஏன் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பேரண்ட்ஸோ அதை சார்ந்தவங்களோ, அதனால தான் கடைசியில் கூட அந்த வரியை நம்ம போட்டோம். உங்கள் செல்ல பிராணிகள்கிட்ட காமிக்கிற அன்பை 1% இந்த பிள்ளைகள்கிட்டையும் அந்த பிள்ளைகளை பெற்ற இது போன்ற தந்தை, தகப்பனார், தாயார், சகோதர சகோதரிகள்கிட்ட ஏன் காமிக்கக்கூடாது? இந்த பெண்களோட இந்த பிள்ளைகளுடைய கூட பிறந்தவங்க படுற கஷ்டம் அதை விட பெரிய சிரமம், அது எல்லா இடத்துலையுமே. இதையெல்லாம் நான் நேராக போய் பார்த்தேன். ஒரு 15 நாள் நான் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு குழந்தைய நான் சந்திக்கலை என் லைஃப்பில். படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கதையை எழுதுறதுக்கு முன்னாடி தான் நான் போய் ஒரு 5-6 சென்டரில் வேறு ஊர்களில் போய் பார்த்ததுக்கு பிறகு அப்புறம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இதை ஃபைனல் பண்ணேன். ஸோ என்னுடைய ஃபோக்கல் பாயிண்ட், மையப்புள்ளி, கஜசம்ஹாரமூர்த்தி அப்படின்னு ஒரு சிலை இருக்குது. ஏன்னா கஜத்தை வதம் செய்கிற சிவன், கஜம்னா யானை, யானையை வதம் செய்கிற சிவன். அப்போ அந்த யானையோட அந்த மத்தகம், அதனுடைய அந்த முன்பகுதி, அதனுடைய கண்கள் சிவனை நோக்கி அந்த சூலத்தை அப்படி ஏற்றிருப்பார், அந்த சூலத்தை நோக்கி இருக்கும். டோட்டல் சிவனுடைய பாடி அந்த சூலத்தை நோக்கி இருக்கும். அது எல்லாமே அந்த சூலத்தினுடைய மைய புள்ளிய கூர்மையை நோக்கி தான் அது டோட்டல் காம்போசிஷன் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபோக்கல் பாயிண்ட்டு அந்த தாமரை, அந்த பொண்ணுக்கு ஏற்படுற வழி இந்த குடும்பம். ஸோ அதை நான் ஃபோக்கஸ் பண்ணதுனால வேறு டீட்டெயிலுக்கு போகலை. வணக்கம் சார். வணக்கம்மா.
ஆக்சுவலி எனக்கு என்ன புரிதல் இதில் இருந்தது அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி குழந்தை இருந்தால் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. ரொம்ப அன்பாக பாசமாக பார்த்துக்கிறதுக்கு அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்க கூட ரெடியாக இருக்காங்கன்னு புரிஞ்சுது. ஆனால் சொசைட்டிக்காக மட்டும்தான் இவங்க இப்படி பயந்து இப்படி ஒரு நெகட்டிவான முடிவு எடுக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்போ நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு வரதுக்கு காரணம் சொசைட்டி மட்டும்தான் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே அவங்க குழந்தைங்கள ரொம்ப லவ் பண்ணுறாங்க, எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்காக தன்னோட எல்லா சுகம் துக்கம் எல்லாத்தையுமே விடுறாங்க இல்லையா? அப்போ சொசைட்டி மட்டும்தானே காரணம் இவங்க இப்படி முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு இது மூலியமாக புரிகிற மாதிரி தோணும். சொசைட்டியும் ஒரு காரணம். அதுக்கு தான் இன்டெரக்டாக குறியீடாக புலி வரலை, புலி இல்லை, ஆனால் போர்டு இருக்குது புலியை பற்றி, சிறுத்தை புலியை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையில் சிறுத்தை புலின்றது யார்? அதுதான் அதில் உள்ளீடாக இருக்குது. அது மாதிரி பல விஷயங்கள் அதில் குறியீடாக செஞ்சுருக்கோம். இப்போது அந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது ஒரு டெக்ஸ்சர் வரும், சுவத்தில் இருக்கிற மண் டெக்ஸ்சர், சொர 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 கல்லு கல்லுமா அப்படியே போய் அப்படி வரும். அந்த லைஃப் அப்படி இருக்குது அப்படின்னு, மூணே பெத்தேனே நாளா வந்தாயன்னு அந்த வரி வரத்துக்கு முன்னாடி அந்த டெக்ஸ்சர் வரும். அப்புறம் ஒரு இடத்துல வந்து என்னம்மா இப்படி ஒரு நாளும் இல்லாமல் அனுப்பிட்டியம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம், இந்த பொண்ணு அழுவோம். ஆனால் தாய் அழமாட்டான், ஏன்னா அவளுக்கு தெரியும். அது பிற்பாடு தான் எல்லாருக்கும் தெரியும், ஆடியன்ஸுக்கு முன்னாடி அவளுக்கு தெரியும், அவள் அழமாட்டா. ஆனால் இந்த கையை பிடிச்சி அவள் லேசா தெரியும் சும்மா இருங்கடிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாள். ஸோ இந்தமாரி டைலாக் இல்லாமல் சில விஷயங்கள். அது அப்புறம் வந்து ஒரு ஊமத்தம் பூ க்ளோஸ்அப்பில் இருக்கும். ஊமத்தம் பூ ரிஜெக்ட் பண்ண பூ, அது சுடுகாட்டில் முளைக்கிற பூ. அந்த மாதிரி இந்த பிள்ளைகளை ஒரு ரிஜெக்ட் பண்ணுற தன்மையிலேருந்து டக்குன்னு அந்த ஷாட் அங்கேருந்து ஒரு குருவி கூட்டுக்கு போகும். 3 குருவி கூடு இருக்கும், நல்ல கூடு, ஒரு கூடு பொக்கையாக இருக்கும். ஸோ இந்தமாரி சில விஷுவல்ஸில் அங்கே கிடைச்ச விஷுவல்ஸை வச்சு சிலது குறியீடாக பண்ணோம். அது மாதிரி ஒரு குறியீடு தான் இந்த சொசைட்டி என்கிற சிறுத்தை புலி தான் இந்த பிள்ளைகளை, இந்த குடும்பத்தை, இந்த பிறந்தவர்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குறியீடு தான். நேரமாகிட்டு தான் சொல்கிறாங்க. இன்னொரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சார் தயாரிப்பாளர் கிடைக்கிட்டோம், கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஆக மினிமமான ஒரு பட்ஜெட்டில் செய்யப்பட்ட ஒரு படம். யாரும் பணம் வாங்கலை. மொத்த ஷூட்டிங் ஒரு 3.5 நாளில் நடந்திருக்கு. அது அவ்வளவு கம்ப்ரஸ்டாக பண்ணோம். அதனால் அப்படி வாய்ப்பு இருந்தால் செய்யலாம். நன்றியா, வணக்கம். Isn't it very meaningful? And as a mental health professionals, we are responsible to eliminate the stigma associated with mental health issues in general. I now request Professor Balasubramanian sir to felicitate Mr. Ravi Subramanian with the shawl as a token of respect. I kindly invite the actors who are on stage.
Now, the next guest speaker for today's session is Dr. Anbudurai, Senior Psychiatrist, is here to administer us. To introduce about him, Dr. C. Anbudurai is a psychiatrist with a flair for working on community mental health issues. In 1983, he enrolled in MBBS with Jipmer, Pondicherry, and followed it with a postgraduate diploma in psychological medicine from NIMHANS, Bangalore. He joined MD Community Medicine in Madras Medical College in 1993. He has worked as a faculty in paramedical institutions and as a psychiatrist in various corporate and charitable organizations. He has also done community health programs in Chennai. His research interests include issues of health, environment, and socio-economic conditions of laborers. He is also deeply interested in developing multifaceted volunteerism among youth and creating integrated collectives of young people working on various domains. Dr. Anbudurai believes in evolving empowered communities that live simply and sustainably with health, happiness, peace, and prosperity. Having said that, I now invite Dr. C. Anbudurai, sir, to share his knowledge and enlighten us with his words. ஸோ எல்லோருக்கும் என்னோட வணக்கம், மாலை வணக்கம் நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் அவர் சாரை அந்த படம் காட்டிட்டு அப்புறமா நான் என்னோட இது காட்டுறேன், அப்படி அதுக்கப்புறமா ஜனங்க இருந்தால் இருக்கட்டும், அட்லீஸ்ட் படமாவது ஒழுங்காக பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு. அது ஒரு வேளை தப்பாக இருக்கலாம் நான் பண்ணது, ஏன்னா அதை பார்த்துட்டு நான் இப்போது யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு வெல்பீயிங் இதெல்லாம் பேசணுன்னா நல்லா நம்ம துடிப்பாக தெம்பாக பேசணும். இந்த படத்தை பார்த்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் டாக்டர் ஆன பிறகு இந்த மாதிரி இவங்களோட வேலை செய்யும் போது எனக்கு எங்கள் அம்மா அப்பா மேலே கோவம் வந்தது. ஏன்னா நம்மளாம் இவ்வளோ ஒழுங்காக நல்லா இருக்கோம், எல்லாம் இருக்கும், நம்மளை எப்படியெல்லாம் திட்டி இது பண்ணாங்கன்னு அதுதான் எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது. போக போக அது நான் என்னோட தம்பி தங்கைங்களாம் அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் போது அப்பா இதெல்லாம் கஷ்டம்தான்ப்பா குழந்தைங்கள பார்த்துக்கிறது அப்படின்ட்டு. பட் இந்த கிளையண்ட்ஸ் வரும்போது எனக்கு அது ஏதோ ஒரு இன்டெலெக்சுவலாக ஒரு இது இருக்கும், நம்ம ஏதோ அவங்கள சப்போர்ட் பண்ணணுன்ட்டு. ஏன்னா இது வெறும் அவங்களோட ப்ராப்ளம் இல்லை, இது அந்த குழந்தை அப்படி இருக்குன்றது மட்டும் இல்லை, அந்த ஏழ்மை அந்த மாதிரி ஒரு இது ஐ ஃபெல்ட் வெரி அப்செட். ஸோ எப்படி ஜனங்க இது பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், ஒருவேளை நான் இந்த நான் பாட்டுக்கு என்னோட பேசிட்டு போயிருக்கலாம்ல, இது நம்ம குவைட்டாக பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். நிறைய கேள்விகளும் வந்தது, நிறைய யோசனை பண்ணி ஜனங்க கேட்டிருக்காங்க. டாக்டர் சுபஸ்ரீ கிட்ட நான் பேசியிருக்கேன், நம்ம ஒரு சுபஸ்ரீ மட்டும் இல்லை சுனில் கிட்ட இன்னும் நிறைய பேர் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நம்ம சாதாரணமாக இந்த மலையாளம் இதில் நல்ல படங்கள் பண்ணுவாங்க, பெங்காலியில் இந்தியாவில் சொல்கிறேன் இந்த ரெண்டு இது, ஈவன் மராட்டி கூட பரவாயில்ல, இந்த 3 லாங்குவேஜஸ் ஓரளவுக்கு நல்ல படங்க பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்னென்னா தமிழில் மட்டும் என்ன அந்த எம்ஜிஆர், ரஜினிகாந்த், அஜித், விஜய் இதே தான் போயிட்டுருக்கு, எப்போ தான் மாறும் இது அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதனால் நம்ம என்ன முயற்சி எடுக்கலாம் அப்படின்னா, கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா ஃபில்ம் அப்ரிசியேஷன் குரூப்ஸ் இருக்கும். அண்ட் அவங்கக்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கிளாசிக்கல் மூவிஸ் வேறு மொழியாக இருந்தால் கூட நீங்கள் அங்கே சப்டைட்டில்ஸோ மொழிபெயர்ப்போ எதுவும் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அந்த மீடியமும் அவங்க அந்த ஜீனியஸும் அவங்க அந்த ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறதே அவ்வளோ ஒரு யூனிவர்சலாக இருக்கும். ஸோ அந்த இது இருக்குது. யா ஸோ சம்டைம்ஸ் இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு இந்த நடிகை நாடகம் பார்க்க நம்மளும் அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம், ஆல் மெமரிஸில்
30-40 years back. ஸோ இந்த இதில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், we are still not really grown up. சில இது நம்மளை வந்து அந்த மாதிரி இது பண்ணிடுது, டச்சிங் திங்ஸ். ஸோ லெட்ஸ் கோ டு த real thing. Yeah, so I want to promote black ticket, right? நான் நிறைய சினிமாக்காரங்களை நிறைய குறை சொல்லிட்டோம், பட் இவரும் சாரும் வந்து கோட் பண்ணார் இல்லைங்க. அந்த மாதிரி நான் இன்ஃபேக்ட் நான் வந்து தமிழ்நாட்டில் பெருசாக வளரல, நல்லா இந்த முத்திர மூஞ்சில் தான் நான் இங்கே வந்தேன். ஸோ நார்த்தில் தான் நான் இருந்தேன். எனக்கு இன்றைக்கி தமிழ் பேசுகிறோன்னு ஒன்று, இட்ஸ் பியூர்லி மை மதர் டங், அம்மாக்கிட்ட பேசின மொழி, அது இல்லாமல் சினிமாவில் பார்த்த மொழி. அப்புறம் இங்கே வந்த பிறகு தான் நான் கற்றுட்ருக்கேன். ஸோ வி வாண்ட் டு ப்ரமோட். ஆனாலும் நான் தமிழ் சினிமாவை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஐ யூஸ் டு கெட் லாட் ஆஃப் ரிப்பிங், கேலி பண்ணுவாங்க. எம்ஜிஆர் பார் என்ன அசிங்கமாக இருக்காங்க, சிவாஜி பார் எவ்வளோ அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஓவராக இது பண்ணுறாங்க, அண்ட் சிவாஜி பார் எவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க. இது எனக்கு அவங்கள பற்றி ரொம்ப தெரியவே தெரியாது, நிறைய படங்களே பார்த்ததில்ல அவங்க மூவிஸ். நான் ஹிந்தி படம் தான் ஜாஸ்தி பார்த்துருக்கேன். ஸோ ஐ வாஸ் இன் ஹவு டு ஐ என்னோட தமிழ் ஐடென்டிட்டியை நான் எப்படி காப்பாற்றுறது, அண்ட் இந்த ஜென்மங்க கிட்ட இவங்களோட பண்ணுற ஐஷாட் எதை நான் எனக்கு அது ஐ டென்ட் ஹேவ் திஸ் மச் திங். ஸோ நம்ம பிளாக் டிக்கெட் கான்செப்ட் இன்னைக்கு இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லணும், ஜஸ்ட் டு மேக் இட் அ பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ஆன் சச் அ நைஸ் ஒகேஷன் அஸ் வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே, வேர் வி நீட் டு பிக் அப் சோ மெனி ஸ்ட்ராண்ட்ஸ். நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் எனக்கு புரியுது. அதாவது மூவிஸ் ஆர் நாட் மென்ட் டு பி ஜஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் ஆர் ஈவன் எனி திங். இட்ஸ் இது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் என்ன நினச்சேன்னா, விஷுவல் மீடியம், இட்ஸ் அ விஷுவல் மீடியம். அண்ட் அவர் சொன்ன மாதிரி தமிழில் வந்து நிறைய டயலாக் வந்துடும். இப்போ நாச்சுனா ஐயோ லபோதமி, தமிழரே நிறைய பேசுவாங்க. இப்போ நான் வந்து அங்கே வளர்ந்தாலும் நான் நிறைய பேசிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி வந்து இருக்குது. பட் வி ஹாவ் டு கேப்சர் தட் விஷுவல் மீடியம். ஸோ நம்மளோட பிளாக் டிக்கெட்டோட இதுவே வந்து இஸ் கிரியேட்டிங் விஷுவல் லிட்ரஸி. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொன்றும் அந்த தூங்குனாங்குருவியோட இது இல்லை இந்த இதனோட இது அதனோட அர்த்தம், so many things are there. So and culturally அந்த ஸ்பேஸ் அந்த பாட்டுங்க இப்போ எல்லாமே ஒரு ரொம்ப ஓவர் சஃபிஸ்டிகேட்டடாக இல்லையா, அது இல்லாமல் ஒரு சாதாரண ஃபோக் டியூனாக அந்த சாதாரண எளிமை அதெல்லாம். ஸோ லெட்ஸ் கோ டு அவர் டாபிக். யா தட்ஸ் மீ. ஸோ யா நெக்ஸ்ட் ஸ்லைட். யா நெக்ஸ்ட். யா ஸோ இப்போ நம்ம பேச போகிறது இந்த மென்டல் ஹெல்த் அண்ட் சஸ்டெயினபிலிட்டி. மென்டல் ஹெல்த் பற்றி ஏதாவது சொல்லணுமா? இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும் மென்டல் ஹெல்த்னா என்ன. சஸ்டெயினபிலிட்டி அதுவும் தெரியும் இல்லையா, எது வந்து நிலைக்க முடியும், நிலையாக இருக்கும், ரைட்? ஸோ ஸோ நம்ம மென்டல் ஹெல்த்தும் சஸ்டெயினபிலிட்டி எப்படி வரும்ன்றது. ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி வண்டரிங், சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் எதுக்கு அந்த கனெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் லுக் அட் த அதர் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். Yeah, so the sustainable developmental goals, right? No poverty, zero hunger, good health. You can see all the things, right? This is what is sustainability. Now, how do we link these two things? What is the way forward? Because ultimately, if all of us are supposed to be happy, if all of us are supposed to live long lives without disability, we have to pay attention to this. So how do we intersect and interconnect all this? So I have tried to I'm given my own take on it. எனக்கு எப்படி புரிஞ்சதோ, எனக்கு அது எப்படி பட்டுச்சோ அதை நான் சொல்கிறேன். So let's go to the next slide. Yeah, this is a basic question that I ask many people, right? எல்லாரும் அவங்கவுங்க சேரில் உட்காந்துருக்கீங்க இல்லையா, ரைட்? ஸோ உங்கள் சேரில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? ஒருத்தர் தான் உட்காந்துருக்கேன். இல்லை உங்கள் மடிக்கணினியோ இல்லை உங்கள் செல்லப்பிராணி உங்கள் குழந்தை எதுவும் இல்லை, ரைட்? நீங்கள் ஒருத்தர் தான், ஷுர். இல்லை இவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருக்கீங்க, இவ்வளோ படித்தவங்க, இவ்வளோ திறமைகள்லாம் இருக்குது, அடக்கமாக நான் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படியா? இல்லை ஹிந்தியில் சொன்ன அரே ஹே கோய் மைக்கா லால் யா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமிதாப் பச்சன் ஸ்டைலில். ஸோ இங்கே யாராவது ஒரு சேரில் 3 பேர் உட்காந்துருந்தா உணர்றீங்களா? உங்கள் ஒரு சேரில் 3 பேர், 2 பேர் உட்காந்துருக்கீங்க, சொல்லுங்க பரவாயில்ல.
இது ஒரு லேர்னிங் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் இல்லையா, சொல்லணும் இல்லை? நம்மளை எல்லாரும் இந்த மத்தியான நேரத்தில் சொல்லுவாங்க ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சன்ட். இந்த காலத்தில் கூகுள் மீட் இருக்கிறதுனால ஃபிசிக்கலி கூட கனெக்ட் மட்டும் இருக்கும். ஸோ அவர் சொல்கிறதும் ஓகே, சில டைமில் என்ன கவனிச்சிட்டு இருக்காரு, சில டைமில் அது தட்ஸ் குட் ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த். நான் பேசுறது ஃபுல்லாக கவனிச்சிங்களா, இட் மே நாட் பி குட் ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த். ஸோ வேற யாருக்காவது உணர முடியுதா? 3 இல்லை 4 5 30 10 தலை. இது எந்த நாடு? இது 10 தலை ராவணனோட நாடு. ஸோ எப்படி நீங்களாம் இவ்வளோ அடக்கமாக ஒருத்தன் சொல்ல? அவர் பரவாயில்ல 2 சொன்னார், மினிமம் சொல்றாரு. கமான், நம்ம ஏலம் விடலாம். 1 நிறைய பேர் சொல்லிட்டாங்க, 2 அவர் சொல்லிட்டாரு. இன்னும் யாராவது அடுக்குங்க. 4 சொல்லுங்க. அப்போ வாட் ஆர் த 4? சத்தமா? ஓ 4 பேர். அந்த 4 பேருக்கு நன்றி. ஓகே, ஆனா அந்த 4 பேர் யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? அனானிமஸா இருப்பாங்களா? ஓ அது ஆமா, நான் சின்னதுல 4 பேருக்கு நன்றி. 4 பேர் என்ன பேசுவாங்க? 4 பேர் இந்த 4 பேர் யாரு? இங்க இன்னைக்கு இத்தனை வயசுக்கும் நமக்கு அந்த 4 பேர் யாருன்னு தெரிய மாட்டேன். யாருடா அந்த 4 பேர்? ஓகே சரி, இப்போ நம்ம ஏலம் இப்போ இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கு. 1 2 4 ரைட். இன்னும் ஓகே. ஸோ நான் என்ன சொல்றேன், நிறைய சொல்லிட்டே போகலாம். அவங்களோட கிரியேட்டிவிட்டி தான். there's nothing like நீங்கள் எவ்வளோ உணர்றீங்களோ அதுதான். பட் நான் இங்கே 3 பேர் சொல்கிறேன், ரைட்? 3 நபர்கள். இங்கே நம்ம 1ன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிகாஸ் நம்ம நம்ம கண்ணுக்கு எது படுதோ அதை தான் நம்ம சொல்கிறோம், ரைட்? நம்ம கண்ணுக்கு ஒரு உருவம் தான் தெரியுது, ஸோ நான் 1ன்னு சொல்கிறோம், ரைட்? ஆனால் காலையில் இவர் சுனில் மைண்ட்ஃபுல்னஸ் செக்டர் சொன்னார், புத்தர். ஸோ புத்தரை நம்ம நிறைய விஷயத்தில் இன்னைக்கு மென்டல் ஹெல்த்தில் மறுபடியும் 2வது புரட்சின்னு சொல்லுவேன். முதல் புரட்சி அவர் இருக்கும்போது பண்ணார், அதுக்கப்புறம் அது அப்படியே வேறு நாட்டுக்கெல்லாம் போயிடுச்சு, ஃபார் ஈஸ்ட்க்கெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் அது அப்படியே குவாய்ட்டாக அது பாட்டுக்கு ஏதோ எரியாமல் புகையாமல் ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தது. பட் இப்போ இந்த நூற்றாண்டில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த 3rd millennium இல்லையா, இந்த தேர்ட் வாட் இஸ் விச் மில்லியம் இஸ் 3rd millennium, ரைட்? 3rd millenniumல ஆஃப்டர் கிரைஸ்ட் ADயில் புரட்சி பண்ணியிருக்கு இது. ஸோ வாட் ஹீ சேஸ் இஸ் அவரோட பேசிக் டெனட்ஸ் இருக்கு, ரைட்? நத்திங் லாஸ்ட் ஃபார் எவர், நத்திங். நீங்கள் இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா நத்திங் லாஸ்ட் ஃபார் எவர் இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் மாறிட்டே இருக்குல்ல, பிஞ்சிட்டு திருப்பியும் துண்டா போடுறாங்க, அப்புறம் 3ஆ போடுறாங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம எப்பவுமே இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் நினைச்சா அது பிரிஞ்சிடுது, ரைட்? மாநிலமே பிரிஞ்சிடுச்சு, ரைட்? ஆந்திரா தான் மாநில பிரிவுக்கே காரணமாக இருந்தது, பட் ஆந்திராவே இப்போ தெலுங்கானாவா இதுவாயிடுச்சு. ஸோ நத்திங் லாஸ்ட் ஃபார் எவர், அதான் ஃபர்ஸ்ட் பேசிக். 2வது எது உங்களுக்கு இன்பம் தரக்கூடியதோ அதுவே உனக்கு துன்பம் தரக்கூடியது, ரைட்? 3வது என்ன அப்படின்னா, அதுதான் நான் சொல்ல வர விஷயம். இந்த 3ன்றது விஷயம், there is nothing that is unitary or absolute individual, right? இப்போ நம்மளோட இதில் என்ன சொல்லுவோம், இது ஒன்று, பிரம்மம் ஒன்று தான், இது ஒன்று தான், அது எதுவுமே ஒன்று கிடையாது, எல்லாமே காம்போசிட் தான். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்றா இருக்க முடியாது. நீங்கள் அந்த டெனட் 4வது டெனட் நான் சும்மா சொல்லிடுறேன். நிர்வாணா இஸ் நாட் அ கான்செப்ட் டு பி ஷேர்ட். அது நமக்கு இப்போ ரொம்ப அது அங்கே தான் அவரோட மௌன புரட்சி இருக்குது. ஸோ நிறைய பேர் கடவுள்னா அதை பற்றி என்னென்னோ சொல்லுவாங்க, நரகம் சொர்க்கம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு சாதாரணமாக சித்தர்லாம் சொல்லிட்டாங்க, கண்டவன் சொன்னதில்லை, சொன்னவன் கண்டதில்லை. இதுதான் அதுக்கு ஒரு பாட்டம் லைன். எவனும் பார்த்தவன் திருப்பி சொல்லல, சொல்றவன்லாம் எவனும் பார்த்ததில்லை. ஒரு முறை பார்த்துனா நான் திருப்பியும் வர முடியாது ஃபார் வாட் எவர் ரீசன். ஸோ இது அவர் 4வது. ஸோ அதை நிப்பானா அவர் என்ன சொல்றாருன்னா, வாட் எவர் இட் இஸ், அது உனக்கு நான் வார்த்தையாலேயோ எதாலும் விளக்க முடியாது. ஈவன் உங்களை மாதிரி ஒரு படம் பண்ணி கூட அதை காட்ட முடியாது, சீன் போட முடியாது. அவ்வளோதான் அவர் மௌன புரட்சி. நீங்கள் அதை பற்றி அவர் கேட்டால் அவ்வளோதான், இது சொல்ல முடியாது, அவ்வளோதான். பட் அது ஒன்று இருக்குது, அது என்ன, அது நீ தான் இது பண்ணி மற்ற 3. ஸோ இந்த இட் இஸ் நாட் யூனிட்டரி. ஸோ வி ஆர் நாட் 1, we are 3. ஸோ அப்போ வாட் இஸ் 3னா வெரி சிம்பிள். நீங்கள் இப்போ என்னை அடிப்பீங்க, நம்ம சும்மா அந்த ட்ரிக்ஸ் சொன்னால் பசங்களை, ஓ இதுதான் நான் இங்கே மறைச்சி வச்சாங்க, ஆனால் காட்டாத வரைக்கும் அது ஒரு இது. ஸோ வெரி சிம்பிள். ஹூ ஆர் த 3 people in all our chairs? ஈவன் நான் இங்கே 1 இல்லை 3 அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி, ஒரு ஃபிசிக்கல் பாடி இருக்குது. 2வது there is a psychological body.
ரைட்? அண்ட் தெர் இஸ் அ சோஷியல் பாடி. இது WHO கான்செப்ட் தான், நான் ஒன்று புதுசாக உருவாக்கலாம், அவங்க சொன்னது. பட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறேன், அதை இன்னும் கொஞ்சம் எல்லாரையும் உணர வைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் இட் இஸ். ஸோ ஃபிசிக்கல் பாடி நமக்கு நல்லா தெரியும், ஆனால் அதுலேயே நம்ம எல்லாத்தையும் அவேர் கிடையாது. இப்போ நம்ம முதுகில் மச்சம் இருக்கா, இது இருக்கா, நான் தேம்பல் இருக்கா, தழும்பு இருக்கா நமக்கு தெரியாது. நம்ம காலையே நம்ம கும்பிடுறது இல்லை, தொடறது இல்லை. மற்றவங்க காலை விழுறோம், பட் நம்ம காலை நம்ம தொட முடியல. இன்ஃபேக்ட் என்னால் கூட தொட முடியறது இல்லை. அண்ட் அதை நம்ம சரியாக கேர் எடுக்கிறது இல்லை. நம்ம முகத்தை எடுக்கிற கேர் அளவுக்கு நம்ம எடுக்க மாட்டோம். அப்புறம் உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் இருக்குது, நமக்கே தெரியாது எவ்வளோ கொழுப்பு உள்ளே சேர்ந்து இருக்குது, என்னென்ன பிரச்சனைங்க இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் மரபணுக்கள் இருக்குது, அதெல்லாம் ஃபிசிக்கல் என்டிட்டி ஒரு பக்கம் இருக்குன்னா, சைக்கலாஜிக்கல் பாடி வந்து அதுவும் ஒரு பெரிய காம்பனண்ட் இருக்குது, ரைட்? உதாரணத்துக்கு நம்ம பாடியே வந்து சைக்கலாஜிக்கலாக அங்கே ரெப்ரசென்ட் ஆகிருக்கு. அதனால தான் நீங்கள் கண்ணு மூடினா கூட எனக்கு தெரியும் என் கை எங்கே இருக்குது, என்ன மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு, என்னோட பொசிஷன், இதெல்லாம் எனக்கு தெரியும், ரைட்? ஸோ அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. மெமரி இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இமேஜினேஷன், ஸோ மெனி திங்ஸ், நிறைய பீசஸ். நம்ம அதை பற்றி இப்போ போக வேண்டாம். ஜஸ்ட் டு ஷோ யூ தட் இத்தனை பாகங்கள் இருக்குது. இது ரெண்டு கூட ஓரளவுக்கு ஜனங்களுக்கு தெரியும். நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது என்னென்னா, இப்போ எங்கள் பெரியம்மான்னு சொல்லுவாங்க, என்ன அன்பு உடம்பு சரியில்லை, நான் ஒரு மாதிரி இருப்போம்ல, அப்போ சொல்லுவாங்க, என்ன அன்பு உடம்பு உனக்கு கூட வருதா அப்படின்னா. ஆக்சுவலி கூட எப்படி வரும், உடம்பு எப்பவுமே கூட தானே வருவேன், எங்கே போ. நான் இவ்வளோ நாள் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி மெடிசன்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் அப்புறம் தான் எனக்கே உணர்வு வந்தது. இந்த உடம்பு கூட வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு உடம்பு சரியில்லாத போது நமக்கு உடம்பு பாரமாக இருக்கும், அது நம்ம தூக்குற மாதிரி இருக்கும். நம்ம சின்ன குழந்தைய தூக்குனா கூட கொஞ்ச நேரம் ஆசையாக இருக்கும், அப்புறமா பலுவாக இருக்கும், ரைட்? அந்த வெயிட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் நம்மளோட வெயிட் நமக்கு அவ்வளோவா ஃபீல் ஆகாது. பட் வென் வி ஆர் நாட் வெல், ஒரு கோல்டே இருக்குது, ஃபீவர் இருக்குன்னா, யூ ஃபீல் வெரி டயர்ட். அந்த உடம்பு தூக்குற மாதிரி இருக்கும், கூட வர மாதிரி. இப்போ குழந்தைய கூப்பிட்டு வர மாதிரி நம்ம உடம்பையே நம்ம கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நமக்கு உடம்புல கஷ்டம் இருந்தால் நமக்கு உடம்பு உணர முடியுது, நம்ம மனசில் கஷ்டம் இருந்தாலும் நம்ம மனசு உணர முடியுது, இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ஏதோ ஒரு பேச்சு கேட்கணுமா, நம்ம போய் ஒரு காஃபி அடிக்கலாம், ஒரு மூவி போகலாம், எங்கேயோ ஒரு அட்லீஸ்ட் பீச் பக்கம் போகலாம், ரைட்? பட் நம்ம வந்து நம்மளோட சோஷியல் பாடி தான் நம்மளை இங்கே உட்கார வைக்குது. ஸோ சோஷியல் பாடியெல்லாம் நம்ம நிறைய விஷயம் பண்ணுறோம், நல்லதும் சரி கெட்டதும் சரி. அப்போது ஆனால் நம்ம சோஷியல் பாடியை உணர முடியறதில்ல. நம்ம ஓரளவுக்காவது நமக்கு லவ் ஃபெயிலியரானா அந்த மனசு வந்து அங்கே போயிட்டு எங்கேயோ நடுவில் நிற்கிது, ரைட்? அது வரமாட்டது, கூப்பிட்டா கூட அங்கே எங்கேயோ போய் அவங்களும் வேண்டான்னு போட்டாங்க. ஆனால் நான் வாடா, அவங்க தான் வேணாம் சொல்லி வா நம்மக்கிட்ட வேணும், அது அங்கேயே நடுவில் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஒரு மனசு. ஆனால் சோஷியல் பாடி வந்து நம்மளால் உணர முடியல, ஏன்னா அது எங்கேயோ வி டோன்ட் ஃபீல் இட். ஆனால் அதனோட பவர் அவ்வளோ அதிகம். இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை ஐஷாட்டியமோ அத்தனை வன்மங்களோ எல்லாமே, ஏன்னா வி டோன்ட் ஃபீல், வி ஆர் நாட் கனெக்டட் டு இட். ஆனால் இந்த சோஷியல் பாடி தான் இப்போ என்ன வந்து இங்கே நிற்க வைக்குது, பேச வைக்குது, இல்லை உங்களை உட்காந்து கேட்க வைக்குது. இது சில டைமில் நல்லதாகவும் இருக்குது, சில டைமில். ஸோ இந்த 3 பாடிஸ் இருக்குது. ஏன் நான் இதை இவ்வளோ வலியுறுத்துறேன்னா, எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ, இந்த இண்டிவிஜுவல். இந்த இண்டிவிஜுவலை நீங்கள் இண்டிவிஜுவல் நினச்சிட்டு இருந்தால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொன்னார், இப்போ நீங்கள் வந்து மென்டல் ஹெல்த் வந்து நீங்கள் தனியாக ஏதோ பார்த்துக்க முடியாது. நான் வேறு யார் பேச்சுக்கும் போகலைங்க, நான் பாட்டுக்கு இருக்கேங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் ஐயோ அதெல்லாம் அந்த பசங்களை ஐயோ அதுங்களுக்கு இந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த பேச்சு இருக்குது, அது வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதே பசங்க வளர்ந்து நம்மக்கிட்ட வராங்க பாருங்க, பிரச்சனையில் வருவாங்க, அவங்க தான் அவங்க அம்மா அப்பாவை திட்டுறாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்களை திட்டுறாங்க, எங்களை இப்படி பொத்தி வளர்த்துட்டாங்க சார், இப்போ எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு. ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஆர் ஆல் கனெக்டட். ஒன், வி ஆர் நாட் யூனிட்டரி. நான் ஒன்றுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் நான் ஒன்றும் இல்லை, எனக்குள்ள இத்தனை பாகம் இருக்குது. அது இல்லாமல் நான் தன்னந்தனியாக நிற்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன், அதுவும் இல்லை, பிகாஸ் இட் இஸ் கனெக்டட். இன்ஃபேக்ட் நீங்கள் டெட் டாக் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? டெட் டாக் பார்த்துருக்கீங்க? ஏதாவது உங்களோட ஃபேவரட் இருக்கா டெட் டாக்ல? ஃபேவரட்ல எல்லாமே ஃபேவரட் தான். ஆக்சுவலி அவங்க அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க, பக்காவாக பண்ணியிருப்பாங்க. பட் டெட் டாக்ல ஒரு பர்டிகுலர் டாக் எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு யாரோ காமிச்சாங்க, அதை வச்சு தான் அப்புறமா நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். 18 மினிட்ஸில் அவங்களாம் சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஆசைப்பட்டுறாதீங்க, 18 மினிட்ஸில் நான் அவங்கள விட்டுருவேன். ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு நியூரோ சர்ஜன், ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆகுது. அவங்க ஸ்ட்ரோக் வந்து லெஃப்ட் சைடில் ஆகுது. சாரி, எனக்கே ரைட் லெஃப்ட் நான் எப்பவுமே அப்படி தான், கரெக்டாக ஆட்டோவில் போகும்போது ரைட்டு போங்க சார், லெஃப்ட் காட்டிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரோக் ஆகிடுது. யூ நோ தட் லெஃப்ட் வந்து லீனியர் திங்கிங், ஆல் தட், அந்த இண்டிவிஜுவாலிட்டி, ரைட், அதெல்லாம். ஸோ அவங்களுக்கு அது போன உடனே என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் வருது. அதாவது அந்த நான்
அண்ட் அந்த இன்னொரு உலகம் உலகம் வேற நான் வேறன்ற கனெக்ட் அந்த அந்த பேரியர் போயிடுது, அந்த டிவிஷன் போயிடுது. ஷி கேன் ஃபீல் இட். இப்போ அங்கே யாரோ வராங்கன்னா அவங்களுக்கு இங்கே அடிபடுற மாதிரி இருக்குது. ஷி கேன் ஃபீல் தட் இது இல்லையா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ராமகிருஷ்ண பரமசன் யாரோ இல்லை ரமண மகரிஷி யாரோ அவங்களுக்கு வலிக்குதுன்னு சொன்னாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே யாரோ ஒரு எருமாடு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணால் ரொம்ப கஷ்டமாயிடும்ல. நாட் தட் பை த வே ஐ மஸ்ட் டெல் யூ ஐ மீன் அத்தீஸ்ட் நாட் அது, பட் கதைக்கு எல்லாத்தையும் நம்ம கேட்டு வச்சுப்போம், எங்கே தேவைப்படுதா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒன்னஸ் அதை நீங்கள் ஃப்ராய்டியன் இதுலலாம் பார்த்தீங்கன்னா முதல் குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, ரைட்? கர்ப்பத்தில் இருக்கும்போது அதுவும் அம்மா எதுன்னு தெரியாது, அது ஒரே ஒரு யூனிட்டாக இருக்கும். வெளியே வந்த பிறகு கூட அதுக்கு அவ்வளோ சொரணை இருக்காது இல்லையா? நான் ஒன்று, எங்கள் அம்மா ஒன்றுன்னு. அப்புறம் அதுக்கு சொரணை வரும்போது நானும் அம்மா ஒன்று, ரைட்? இந்த உலகம் வேறு, அது தெரியுது. இந்த உலகத்தில் சில பேர்லாம் கெட்டவங்க, அவங்க வந்து எட்டி பார்க்குறாங்க, கிள்றாங்க, இந்த தேவையில்லாமல் முத்தம் கொடுக்குறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, அது எனக்கு பிடிக்கல அதெல்லாம். பட் அம்மா நானும் ஒரே யூனிட்னு அடிச்சு, அதனால தான் அம்மா கொஞ்சம் தூரம் போனால் கூட அழறதுக்கு ஆகிடும் அது, ரைட்? பட் இதுன்னு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக. ஸோ அப்புறம் என்ன ஆகுது, நெக்ஸ்ட் லெவல் அது வந்து இட் ரியலைசஸ் அம்மா நானும் வேற, ரைட்? அம்மா வேற நான் வேற. அடுத்த லெவலில் தான் இப்போ நான் சொன்னேன், இது நானே நான் இல்லை, எனக்குள்ளவே இத்தனை பாகம் இருக்கு அப்படின்னு பண்றது. ஸோ அந்த மாதிரி இந்த கனெக்ட், இந்த டிஸ்கனெக்ட். ஸோ இதில் வந்து நம்ம we have to be aware, அண்ட் இதை வச்சு தான் நம்ம செயல்படணும். இப்போ இஃப் யூ வாண்ட் டு டாக் அபவுட் சஸ்டெயினபிலிட்டி இன் மென்டல் ஹெல்த் ஆர் வெல் டெவலப்மெண்ட்லாம் இதை வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்காக தான் இது. ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். யா, ஸோ லெவல்ஸ் ஆஃப் கேர். ஸோ தேர் இஸ் அ பிரைமரி லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கேர். செகண்ட் வந்து செகண்டரி லெவல் ஆஃப் கேர். தேர்ட் வந்து டெர்ஷரி லெவல் ஆஃப் கேர். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கேர் என்ன அப்படின்னா பிரைமரி ப்ரிவென்ஷன், அதாவது நோய் வராமல் தடுக்கிறது, வரும் முன் காப்பது. செகண்ட் லெவல் என்னன்னா ஆரம்ப நிலையில் கண்டறியறது இல்லையா? ஒரு இம்மீடியட்டாக ஒரு கொஞ்சம் ஆரம்பிக்கும் போதே அது எரியும் போதே அது அப்படியே இது பண்ணுறது. பட் அதுவும் தாண்டிடுச்சுன்னா டெர்ஷரி லெவல். டெர்ஷரி லெவல் என்னன்னா ரீஹாபிலிட்டேஷன், மறுவாழ்வு. இப்போ இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அப்படி அம்மா வந்து முதலே அவங்க மேபி அவங்களுக்கு அயோடின் டெஃபிஷியன்சி இருந்திருக்கலாம், தைராய்டு டெஃபிஷியன்சி இருக்கலாம், பிரசவத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். இதெல்லாம் தவிர்த்து இருந்தால் அந்த குழந்தை நார்மலாக பிறந்திருக்கலாம், ரைட்? சப்போஸ் அது நடக்கலை, அப்போ அப்படின்னா அது செகண்ட் லெவலில் வந்துருச்சு. அப்போ அந்த குழந்தை செகண்ட் லெவலில் நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா ஆரம்பத்திலேயே அதுக்கு என்னென்ன டெஃபிசிட் இருக்குன்னு கண்டுபிடிச்சா அதுக்கு தகுந்த கூர்ந்து அதுக்கான தீவிரமான கூடுதலான பயிற்சி கொடுக்கலாம். அப்போ அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு இருக்காது, பூர்ணமாக குணமாக போகிறதில்ல, பட் இருந்தாலும் நிறைய இதுவாகும். அவங்க இது பண்ண இதுவும் முடியலன்னும் போது தேர்ட் லெவலில் இப்போ அவங்க பண்ணுற அந்த விடாப்பிடி முயற்சி பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டம். அதை நம்ம பார்க்குறோம் பேரண்ட்ஸ் கிட்ட. 30 வயசில் 20 வயசில் கூட ஒரு தனியாக பாட்டி கூப்பிட்டு வருவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஸோ தட் டெர்ஷரி லெவல். ஸோ இந்த 3 லெவல். நெக்ஸ்ட் காட்டுங்க. ஸோ வாட் ஆர் த கீஸ் அண்ட் பிரிட்ஜஸ் இன் கம்யூனிட்டி வெல்பீயிங், ரைட்? இப்போ எதுக்குமே நிறைய பள்ளங்கள் இருக்குது, மேடுகள் இருக்குது, ஸோ நிறைய பூட்டி அறைகள் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம இது பண்ணுறதுனா அதுக்கு பூட்டி அறைக்கு நமக்கு சாவி வேணும், மேடு பள்ளத்தை தாண்டறதுக்கு நம்ம பிரிட்ஜ் வேணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் காட்டுங்க. இன்டிகிரேட்டட் கம்யூனிட்டி வெல்த் ஒர்க்கர்ஸ். நீங்கள் அந்த ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா வெல்த், WELLTH, அந்த ஏ எடுத்துட்டேன், டபுள் எல் போட்டுட்டேன். பேசிக்லி நம்ம வெல்த்னா நம்ம என்ன நினைக்கிறோம், வெறும் காசு பணம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவலி உண்மையான வெல்த் வந்து நாமளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கணும். அதுக்கான ஒரு முக்கியமான கருவி வந்து ஒர்க்கர்ஸ். இப்போ நம்ம ஒரு சைக்காலஜிஸ்டோ, டாக்டரோ, ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோ, சோஷியல் ஒர்க்கரோ, இவங்கெல்லாம் வந்து போய் ஒரு வருமுன் காக்கிற வேலை அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா அது எங்கே போகும்? இப்போ இங்கே இருக்கிறவங்க இத்தனை பேருக்கும் ப்ரிவென்டிவ் தேவைப்படுது. அப்போ நம்ம அந்த வேலை பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளோட திறமை வந்து நிறைய ஆல்ரெடி அவங்க செகண்ட் லெவலில் இருக்காங்க, இல்லை தேர்ட் லெவலில் இருக்காங்க. நம்மளோட வேலை வந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ப்ரிவென்ஷன், செகண்டரி கேர், டெர்ஷரி, அதில் தான் நம்மளோட வேலை இருக்கும். அப்போ நம்ம அந்த வேலையை விட்டுட்டு நம்ம போய் ப்ரிவென்டிவ் கேரில் போக முடியாது, அவேர்னஸ்க்கு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு விசேஷ நாள் நம்ம எல்லாத்தையும் வேலையை விட்டுட்டு வந்து இப்படி வந்து உட்காரலாம், பண்ணலாம், ஒரு விழா மாதிரி பண்ணலாம். பட் தினம் பண்ண முடியாது. அண்ட் நாம தினம் பண்ணால் கூட அது பத்தாது. ஏன்னா நம்ம ஒருத்தர் எத்தனை பண்ண முடியும்? அண்ட் உண்மை என்னன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் குறிப்பாக ப்ரொஃபஷனல்ஸ் கம்மி தான், நம்மளோட பாப்புலேஷனுக்கு தகுந்த ரேஷியோ இல்லை. அப்போ அவங்க வந்து இந்த அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு ப்ரிவென்டிவ் இவங்க கவுன்சில் பண்ணுறது, ஏன் இவ்வளோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் நடக்காது. அதுக்கு WHO தான், இது நான் சொல்லலை, WHO சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோன்றது தான் இருக்குது, அந்த இன்டிகிரேட்டட் கேர் ஒர்க்கர்ஸ். அண்ட் அது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு டாக்டரை தயார் பண்ணணும், ஒரு சோஷியல் ஒர்க்கர் தயார் பண்ணணும்னா +2 எல்லாரும் பண்ணணும்.
அப்புறம் ஒரு கிராஜுவேட், அவங்க 3 வருஷம், நாங்கள் 4 அந்த அண்டர் கிராஜுவேட், அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ இவ்வளோ இருக்குது. அதுக்கு மேலே எம்ஃபில் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இவ்வளோ பண்ணிவிட்டு அவங்க போய் வில்லேஜில் வீடு வீடாக போய் பார்த்துட்டு இருக்க முடியாது, ரைட்? அவங்க ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அந்த இது. ஸோ இந்த லெட்ஸ் சி குவிக்காக த ரெயின்போ ஆஃப் மென்டல் ஹெல்த். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து என்னென்னா ஒரு பாகம், அதாவது திஸ் இஸ் நாட் அபவுட் இல்னஸஸ், திஸ் இஸ் அபவுட் ரியல் கண்டிஷன். ஸோ டெவலப்மெண்டல் டிஸார்டர், நம்ம அந்த பிள்ளையை பார்த்தோம்னா தாமரை, அந்த மாதிரி மென்டல் ரிட்டார்டேஷனோ இல்லை ஆட்டிசம், அதெல்லாம் செக்ஷுவாலிட்டி, ஜெண்டர் ஐடென்டிட்டி, இது ஒரு பிரச்சனை. இதையும் நம்ம நிறைய அவ்வளோவா ஹேண்டில் பண்ணுறதில்ல, அவேர்னஸில். பர்சனாலிட்டி டிஸார்டர், இதுவும் நம்ம நிறைய பார்க்கறதில்லனா அதை உணர்றதில்ல. த மைண்ட் டஸ் நாட், the eye does not see what the mind does not know. நமக்கு அந்த அவேர்னஸே இல்லைன்னா நம்ம கண்ணுக்கே இது தெரியாது, ரைட்? ஸோ இது மூணும் ஒரு பக்கம். லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி, நம்ம ஸ்கூல்ஸில் வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸோ இல்லை நம்மளோட லைஃப் ஸ்கில்ஸு இந்த மாதிரி விஷயத்தை பற்றி எந்த கவனமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் சைக்காட்ரி படிக்கும் போதும் சரி, மெடிக்கல் காலேஜ்லேயும் சரி, எந்த விதமான இந்த மாதிரி இதுவே கிடையாது, ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டே கற்றுக் கொடுத்தது கிடையாது. நான் அப்புறம் காலேஜ்லாம் முடிச்சுட்டு செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸில் போய் 1 நாள் 2 நாள்லாம் மெடாலியன் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஸோ லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் இல்லாதப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்து ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்ட் சேலஞ்சஸ் ஆகிடுது, ரைட்டா? இது நெக்ஸ்ட் காட்டுங்க. இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராப்ளமோட ஏரியா. அதாவது நம்ம டிசீஸாக பார்க்குறது, இப்போ நாங்கள் பார்க்குற இடம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து கம்யூனிட்டியில் இருக்குது, ஆனால் அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. பட் இங்கே தான் பிரச்சனை. நமக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஹாஸ்பிட்டல் வரைக்கும், கிளினிக் வரைக்கும் ஒரு கொடி காட்டிட்டு வராங்க எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஹேபிட் அண்ட் டிபெண்டன்ஸ் டிஸார்டர்ஸ். ஸோ இது நான் வந்து வேணும்னே சப்ஸ்டன்ஸ் ட்ரக் அப்படின்னு போடலை. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ட்ரக்ஸை தாண்டி வேற பல விஷயம், ட்ரக் அதாவது சப்ஸ்டன்ஸ் இல்லாமல், அது பொருள் இல்லை, ரைட்? வெறும் ஒரு யோசனை, ரிப்பீட்டடாக அந்த தாட் இருக்குது, ஒரு ஆப்சசிவாக இருக்காங்க, இல்லை கேம்பிளிங் இருக்குது, ஜூதாட்டம், அதை வந்து அவங்க கம்பல்சிவாக விளையாடுறாங்க, அவங்களால அதை நிறுத்த முடியல. இப்போ ஒரு குடிக்கிறவங்க எப்படி தினமும் குடிக்கிறாங்களோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், அந்த மாதிரி இப்போ நமக்கு அது எக்ஸாம்பிள் இருக்குது. மகாபாரத்தில் தர்மர் இருக்கார் இல்லையா, அவங்க தம்பிங்களை எழுந்துடுறாரு, மொண்டாட்டி எழுந்துடுறாரு, நாடை எழுந்துடுறாரு, தன்னை கூட எழுந்துடுறாரு, அண்ட் இன்னும் விளையாடிட்டே இருக்காரு. ஈவன் நலதமயந்தி கதையிலும் நலனும் அந்த மாதிரி தான். இன்னும் நிறைய அந்த மாதிரி கதைங்க இருக்குது. ப்ளஸ் நம்ம பார்க்குறதே இருக்குது நம்ம லைஃப்லேயே. ஸோ ஹேபிட் டிஸார்டர்ஸ், இதில் ஹேபிட் வந்து சம்டைம்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸை சார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா நான் சப்ஸ்டன்ஸ் கூட. இப்போ அஃப்கோர்ஸ் இன்டர்நெட் இருக்குது, ஃபோன்ஸ் இருக்குது, வீடியோ கேம்ஸ் இருக்குது, ஒர்க்கஹாலிசம் கூட இருக்குது. இப்போ சில பேர் வந்து வீட்டில் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை அவங்க லைஃப்பில் வந்து ஒர்க் தான் அவங்களுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது, லைஃப்பில் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ அவங்க வந்து ஒர்க்கஹாலிக் ஆகிறாங்க, ஷாப்பஹாலிக் இருக்காங்க, அவங்களுக்குன்னா நிறைய பொருள் வாங்கினா அவங்களுக்கு ஏதோ லைஃப்பில் ஹாப்பினஸ். ஸோ இந்த மாதிரி அடிக்டிவ் டிஸார்டர்ஸ், டிபெண்டன்ஸ், அது ஒரு காமன் மென்டல் டிஸார்டர்ஸ், சிவியர் மென்டல் டிஸார்டர்ஸ் அண்ட் ஆர்கானிக் பிரெயின் டிஸார்டர். இது நான் எதுக்கு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, மேபி இங்கே எல்லாருக்கும் எப்படி தெரியும் தெரியல, அது ஒரு மிக்ஸ்ட் ஆடியன்ஸ். ஸோ ஓரளவுக்கு இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மேபி நீங்கள் அப்புறம் சார்கிட்ட கேட்டு நீங்கள் அதை அந்த ஸ்லைட்ஸை வி டோன்ட் மைண்ட் ஷேரிங். ஏன்னா இதெல்லாம் நான் சொந்தமாக கண்டுபிடிச்சி எதுவுமே இல்லை, WHOலேருந்து கட் காப்பி பேஸ்ட் மாதிரி எடுத்து பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு தொகுப்பாக எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ நீ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதை சென்டர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். இஃப் பீப்புள் ஆர் நாட் டூ bored. So what is the center of your existence? நீங்க இருக்கீங்க, உங்க வாழ்க்கையோட மையம் என்ன? ஸோ மையம்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த சூரியன் மாதிரி சும்மா நான் மானே தேனே சூரியனே அப்படின்லாம் இல்லை, அதுதான். அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா காலி, ஃபுல்லாக எதுவுமே அங்கே இருக்காது, ரைட்? எல்லாமே அதை சுற்றி தான் போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி சென்டர் என்ன? எதை சுற்றி உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு? ஃபேமிலி. ஓகே, ஸோ ஃபேமிலி ஒன்று. ஏலம், பர்பஸ். என்ன பர்பஸ்? Oh, for you it differs from time to time. So remember what I said, center doesn't change, it is fixed, it's permanent. இப்போ அவங்க ஃபேமிலி அப்பப்போ உங்களுக்கு சேஞ்ச் ஆகுமா? ஃபேமிலி சில டைமில் சின்ன வீடு, சில டைமில் பெரிய வீடு, ஒரே வீடு தான். ஸோ பர்பஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா தட் கேன் நாட் பி அ சென்டர், ரைட்?
ஓகே பேஷன், பட் பேஷனும் மாறிட்டே இருக்கலாம்ல. ஓகே, பட் நீங்க அந்த அளவுக்கு அது வந்து we call it magnificent obsession. That's a magnificent obsession. அப்படின்னா இப்போ ஒருத்தர் இந்த ஒரு படம் நான் எடுக்கிறேன், அது ஆஸ்கர் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு இருக்கும், மாறாம அதுதான் அவங்களோட லைஃபே இருக்கும். ஓகே ஓகே ஃபைன் cool. I mean, there are no right or wrong answers. We're just trying to find out. இப்போ ஒருத்தருக்கு ஃபேமிலி, அவங்க ஒரு குடும்ப குத்து விளக்கா இருப்பாங்க, நீங்க வந்து வேற ஏதோ பண்றீங்க. ஸோ மற்றவங்களுக்கு கேட்கலாம் வேற என்னென்ன இருக்கு. your identity, that is you. இப்போதான் நம்ம அந்த ஐடென்டிட்டியை உடைச்சிட்டோம்ல. you are not just one, you are a physical entity, you are a psychological, அதெல்லாம் இருக்கு, இன்னும் பல ஐடென்டிட்டி வேற இருக்கு. ஓகே ஃபைன், யூ டேக் அந்த கலெக்ஷன் தான் என்னோட சென்டர், அதை சுற்றி போயிட்டு இருக்கு. ஓகே, வேற ஏதாவது சாம்பிள்ஸ்? பீஸ், நீங்க காலி, ஏன்னா that doesn't even exist இல்ல. பாருங்க எத்தனை பேர் சிரிக்கிறாங்க. ஸோ உங்க சென்டர் வந்து காலி. வேற எனி அதர் சாம்பிள்ஸ்? ரிமெம்பர், நான் கொடுத்த கீவேர்டு என்னன்னா center is in the center, everything goes around it and it never changes. இப்போ சூரியன் வந்து அது உங்களுக்கு எப்படி தெரியுதோ, இன்னைக்கு வந்து உதயமாகுது இதுவாது, பட் இட் இஸ் ஆல்வேஸ் தேர்ல, அதை சுற்றி தான் போயிட்டு இருக்கு. want to be happy, the desire to be happy is permanent, அது சென்டர். ஓகே ஓகே, பட் இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, சப்போஸ் நீங்கள் ஹாப்பினஸ் உங்கள் சென்டரில் போடுறீங்கன்னா அந்த நிறைய முறை ஹாப்பினஸ் விலகிடும்ல, இல்லாமல் போயிடும். nobody wants, but we are talking what is there. I want is something different, but what is there? Is happiness always there? No, right? See, அங்கதான் பிரச்சனை. Suppose, see, happiness, see, நிறைய நீங்க சொன்ன கோல்ஸ் எதுவும் கெட்ட கோல்ஸ் கிடையாது. Nobody is giving a bad goal, right? See, if your family is in the center of your existence, it's quite important. Having purpose in your life, your identity, all are important. But think of happiness, for example. I mean, happiness is centerல வச்சிருங்க, but happiness நமக்கு permanent-ஆ இருக்காது. சடனா ஒரு டைம்ல அது விலகிடும். Something will happen, right? You lose your job, you lose your girlfriend, you lose your business, you lose your health. Something will make you unhappy, right? அப்போ சென்டர் போயிடுச்சு. அப்போ உடனே see, when your center is gone, then your existence is gone. Full எல்லாம் சின்ன பின்னம் ஆயிடும்ல, எல்லாமே ஏடாகலம் ஆயிடும். அதுதான். So we'll all have to think what is the center. But எனக்கு ஒரு கான்செப்ட் என்ன தோணுச்சுன்னா, the self. அவங்க சொன்ன ஐடென்டிட்டி வந்து கொஞ்சம், ஏன்னா ஐடென்டிட்டி வந்து ஸ்பெசிஃபிக் ஆகிடும். என்னோட ஐடென்டிட்டி, ஐ எம் பிளாக், ஐ எம் சைக்காட்ரிஸ்ட், ஐ எம் அ மேல், அந்த மாதிரி. பட் இது மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மேல்னு சொல்கிறேன், சப்போஸ் எனக்கு வந்து டெஸ்டிகுலர் கார்சினோமா வந்துருச்சு, ரைட், செமினோமா வந்துருச்சு, ஸோ they will have to cut it off, ரைட். அப்போ என்ன ஆகும்? தென் ஐ எம் நாட் அ, அந்த கான்செப்டில் மேல் இல்லை. ஸோ ஈவன் தட் ஐடென்டிட்டி கோஸ். இப்போ நான் சைக்காட்ரிஸ்ட், இன்னைக்கு மதிக்கிற வரைக்கும் சைக்காட்ரிஸ்ட், நான் ரிட்டையர் ஆகிட்டா ஐ எம் நோ லாங்கர் சைக்காட்ரிஸ்ட். ஸோ இந்த மாறாதது என்னன்னா நான். இஃப் யூ சி, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும், இப்போலாம் கூகுளில் நீங்கள் மார்ஃப் பண்ணி ஃபியூச்சரில் எப்படி இருப்பீங்க அது வரைக்கும் போடலாம். இப்போ யாராவது அதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நீங்களா இது? நீங்களாப்பா இது? அப்புறம் நான் தான் இது, என் சின்ன வயசுல இப்படி தான் இருந்தேன், அப்போலாம் இப்படி ஜடை போட்டிருப்பாங்க, இப்போ தான் இப்படி மாற்றிட்டாங்க, ஆல் தட், ரைட். அப்போ பட் others cannot connect it, other cannot see, but you can see that is you, right? அப்போ அந்த உணர்றது இருக்குல்ல. see, இது எப்படி சொல்லணும்னா, to know what is changing, something has to be stable. இப்போ நான் நிற்கிற இடத்துல நின்னாதான் ஓடுறது எனக்கு தெரியும். நீங்கள் ஸ்டேஷனில் இருந்தால், சப்போஸ் நீங்கள் பிளாட்ஃபார்ம் பார்க்காம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் மூவ் ஆகுதா இந்த ட்ரெயின் மூவ் ஆகுதான்னு தெரியாது, ரெண்டுமே மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் பிளாட்ஃபார்ம் பார்த்தா தெரியும், ஓ நம்ம ட்ரெயின் மூவ் ஆகலை, அந்த ட்ரெயின். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட ஐடென்டிட்டி. ஸோ வென் யூ ஆர் யூ, யோர் செல்ஃப் இஸ் ஸ்டேபிள். ஸோ தட்ஸ் ஃபிக்ஸ்ட். சின்ன வயசில் நீங்கள் தான் அதுக்குள்ளேருந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் சின்ன பிள்ளையா மூக்கு ஒழுவிட்டு இருந்த போதுலேருந்து, அப்புறம் நீங்கள் சைக்கிளில் வந்து சிசரில் ஓட்டினதுலேருந்து, whatever இன்னி வரைக்கும் அண்ட் நாளை வரைக்கும். ஸோ தட் இஸ் த திங். ஸோ செல்ஃபை வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராபப்ளி இட் வில் பி ஈஸி. ஏன்னா அப்போ உங்களோட ஃபெயிலியர் ஆனாலும் ஐ எம் ஸ்டில் தேர், I am not changing, my center is not changed, my purpose might change, my dreams might change, my family might change. For example, இப்போ சொல்கிற ஃபேமிலி வந்து ப்ராபப்ளி அவங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அதெல்லாம் சொல்கிறாங்க. நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டா வேற ஒருத்தர் சொல்ல போகிறாங்க, ரைட்.
ஐ மீன் ஹஸ்பண்ட் சில்ட்ரன் அப்படி போயிடும், ரைட்? இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். அந்த மாமியார் சொல்லுவாங்க, இந்த பொண்ணை கட்டி இத்தனை வருஷம் இன்னும் அவள் வந்து என்ன அம்மான்னு ஏற்றுக்கல, நீ அப்படி நடந்துக்கிறது தானே ஏற்றுக்க முடியும், அது வேற. பட் வாட் எவர் இட் இஸ் மாறிட்டே இருக்கும், தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த செல்ஃப். நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு த இது. யா, ஸோ திஸ் இஸ் அ 7-step pyramid to well-being. Okay, it starts with balanced diet, optimum exercise, adequate relaxation, aspiration. Next போடுங்க. ஓ, ஒரு ஸ்லைட் அதில் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, பட் நோ ப்ராப்ளம். அதில் அடுத்த இந்த பேசிக் கிரவுண்ட் இதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு நம்ம 2 ஆயுதம் வேணும், 2 கருவிகள் வேணும். ஒன்று வந்து ஒரு காம்பஸ். ஆஸ்பிரேஷன் வந்து டைரக்ஷன் காட்டணும்ல. ஸோ வாட் இஸ் த காம்பஸ்? ஸோ யூ வில் நோ. அந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செல்ஃப் ஒன்று சென்டரில் வச்சிங்கன்னா அதை சுற்றி நிறைய விஷயம் ஆட் பண்ணலாம். கரண்ட் ஃபேமிலி, தட் இஸ் ஃபேமிலி ஆஃப் ஆரிஜின். ஃபியூச்சரில் ஃபேமிலி ஆஃப் ப்ரொக்ரியேஷன் வந்துடும், ரைட்? மேபி நாளைக்கு நீங்கள் ரொம்ப மாடர்ன் ஆகிட்டிங்கன்னா ஒரு சோசன் ஃபேமிலி கூட இருக்கலாம், கல்யாணம் பண்ணாமல் இது பண்ணாமல் கூட ஒரு வாட் எவர் தட் இஸ் அது வந்துடும். அப்புறம் உங்களோட லெஷர், உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ். ஸோ தெர் வில் பி மல்டிபிள் கம்பார்ட்மெண்ட்ஸ் இன் இட், நாட் ஜஸ்ட் ஒன் திங், ரைட்? ஸோ அது வச்சுட்டோம்னா அதுக்கு ஒரு டைம் கான்சென்ட் இருக்கும், ஒரு ஹவர் கிளாஸ். இப்போ நான் ஒரு வீடு கட்டணும், நான் உலகம் சுற்றணும் அப்படின்னா there's a டைம். எனக்கு திசை கிடைச்சிச்சு, ஐ வாண்ட் டு டூ அ வேர்ல்ட் டூர், ஆர் ஐ வாண்ட் டு பில்ட் அ ஹவுஸ், ஆர் ஐ வாண்ட் டு பில்ட் மை கெரியர். அந்த கோல் வந்துடுச்சு. பட் அந்த கோல் காம்பஸ் காட்டிடுச்சு. அந்த காம்பஸ்க்கு ஒரு டைமிங் வேணும், சரி? நெக்ஸ்ட் திங் வி ஹாவ் இஸ் அ மேப் ஃபார் இட். ஸோ இதை எப்படி நான் பண்ண போகிறேன்? ஸோ தட் அந்த ஸ்லைட் காணாமல் போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் அபவுட் ஹேபிட்ஸ், ரொட்டீன் அண்ட் கோல்ஸ். அதை போட்டுட்டோம்னா நமக்கு அது வழியாக போக முடியும் without losing any of these things. இதெல்லாம் அச்சீவ் பண்ண முட நெக்ஸ்ட் லெவல் வந்து ஃபார் மென்டல் ஹெல்த் வந்து forgiveness. Forgiveness means letting go, accepting, right? And forgiving yourself and forgiving others, right? And the ultimate apex of the pyramid, can anybody guess what it be? இப்போ நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டீங்க, பேலன்ஸ் டயட் எடுத்துட்டீங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க, ஆப்டிமமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க. அது நான் பண்ணுறதில்ல, நைட்டு இங்கெல்லாம் பேசிட்டு நைட்டெல்லாம் போய் இது பண்ணுறோம். பட் அதுக்கப்புறம் வி ஹாவ் அதர் திங்ஸ், ரைட்? இதெல்லாம் ஆயிடுச்சு, நம்ம கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டோம், அதுக்கு தகுந்த ரொட்டீன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், நமக்குள்ள ஃபர்கிவ்னஸ் வளர்த்துக்கிட்டோம். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நிறைய கிராட்டிடியூட், ஃபர்கிவ்னஸ் இதெல்லாம் வந்து மென்டல் ஹெல்த்துக்கான தேவை இது. பட் அல்டிமேட் அந்த எபெக்ஸ், அந்த மேலே அந்த கிறிஸ்டல்ல டாப்ல இருக்குது, அது என்னவா இருக்கும்? இது பண்ணாலே ஹோலிஸ்டிக் வெல்னஸ் வரும். பட் அதில் அந்த லாஸ்ட் பிரமிட்ல அந்த லாஸ்ட் ஸ்டெப் என்ன? 7 ஸ்டெப்ஸ் நம்ம இந்த 6 ஸ்டெப்ஸ் சொல்லிட்டோம். 7வது ஸ்டெப் என்னவா இருக்கும்? யா, ஸோ த திங் இஸ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தான் இதெல்லாம் பண்ணி அங்கெல்லாம். பட் இந்த ப்ராசஸில் இந்த 7 ஸ்டெப்ஸில் அல்டிமேட் ஸ்டெப் என்னன்னா லவ். ஏன்னா த திங் இஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிரமிடை உல்ட்டாவை போட்டு வச்சுருக்கோம். குறிப்பாக நம்ம சின்ன வயசில் மட்டும் இல்லை, பெரிய முத்தின வயசில் கூட சொல்லுவாங்களா, முத்தின வயசில் எதுக்கு காதல், அதனால தானே மோதல் வருது இல்லை. இப்போ இவங்க வந்து வயசான காலத்தில் கூட அவங்களோட மனசு மாறுது, வேறு பக்கம் போகிறாங்க, அதனால சண்டை இதெல்லாம் இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த பேலன்ஸை கொண்டு வந்து அங்கே லவ் வந்திருந்தா that would have worked better. பட் நிறைய பேர் நம்ம ரிவர்ஸில் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் லவ். நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நமக்கு என்ன அதெல்லாம். ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஹைலைட் திஸ் புக் இன்னர் லெவல். இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு சொசைட்டி வந்து செழிப்பாக நல்லா ஆரோக்கியமாக மனநலத்தோடு இருக்கணும்னா நம்ம வந்து இன்னர் லெவல் பார்க்கணும். நம்ம நிறைய முறை அவுட்டர் லெவல் தான் பார்க்குறோம். அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இதில், ரின் இதில், उसकी शर्ट मेरी शर्ट से सफ़ेद. ஒரு ஒயிட்னஸை கூட இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறீங்க. ஒரு ஷர்ட் அல்பம், ஒரு ஷர்ட், ஒரு சோப், அதில் கூட ஒரு கம்பேரிசன். ஸோ நம்மளை அப்படி தான் வளர்த்துருக்காங்க. ஸோ இந்த புக் என்ன சொல்லுதுன்னா, யூ ஷுடன். அண்ட் இது வந்து நம்ம சும்மா நல்லது பண்ணுங்க, ஏற்றுக்கோங்க, அப்படி இல்லை. இதை வந்து சயின்டிஃபிக்காக ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட அவங்க வந்து கிராஃபும் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த நாட்டில் இன்கம் டிஸ்கிரிபன்சி இருக்கோ, அதாவது உங்களோட வரும்படி வித்தியாசங்கள் எவ்வளோ அதிகமாகுதோ அந்த நாடுகளில் அதிக மனநோய் இருக்குது, அதிக பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் இருக்குது. அது புள்ளி விவரங்களோட அவங்க காமிச்சிருக்காங்க. அதனால் நான் குறிப்பாக இந்த புக்கை உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தணுன்றதுக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஒட்டியே அடுத்தது
திஸ் இஸ் டேனிஷ் சர்ச் ஃபார் த வேர்ல்ட்ஸ் ஹாப்பியஸ்ட் பீப்புள். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியல. லிக்கா அப்படின்னு ஏதோ அந்த இது டேனிஷ் புக். ஸோ கேன் யூ டெல் மீ ஹூ இஸ் த ஹாப்பியஸ்ட் பீப்புள் ஆன் அர்த்? ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். காலையில் கூட ஒரு சார் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, கிராஸ் ஹாப்பினஸ், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். Okay, which is the country? Which do you think is Denmark? Correct. Good. Give him a big hand. எப்படி சொன்னீங்க? கூகுள். எல்லாரும் கூகுளுக்கு ஒரு போடுங்க. கூகுள் அக்கா. ஐ கால் ஹர் அக்கா. ரைட்? ஏன்னா நான் சின்னதுல நான் தான் மூத்தவன் எங்கள் வீட்டில். ஸோ எனக்கு எப்பவுமே எனக்கு ஒரு அண்ணா அக்காலாம் இருந்தேன். அது கிடைக்கவே இல்லை. ஏன்னா நான் நிறுவனத்தில் போய் வேலை செஞ்சு நான் தான் சீனியராக இருப்பேன். I'll be the eldest. இப்போ பேனியனில் வேலை செய்கிறேன், I am the eldest. இப்போவும் சரி, வந்தப்போ கூட 30 வருஷம் முன்னாடி நான் வரும்போது அப்போ கூட I was the eldest. ஸோ கூகுள் வந்தப்போனே எனக்கு அவங்க ஒரு அக்காவை நான் ஏற்றுக்கிட்டாங்களே. ஸோ கூகுள் அக்காவுக்கு சரி, அவங்க கூகுள் அக்கா, நமக்கு நம்ம லெவலுக்கு அவங்க கூகுள் அக்கா. சரி. ஸோ இந்த புக்கு இதை இன்னும் விரிவாக எடுத்து சொல்லுது, ரொம்ப விளையாட்டாக இதுவாக சொல்லுது. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் படிக்கிறது கூட. நல்ல புக்ஸ் பிக்சர்ஸ்லாம் இருக்கும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொன்னார் பாருங்க, டேனிஷ் மட்டும் இல்லை, அந்த ஆர்க்டிக் சர்க்கிள் சுத்தூரம் இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் ஹாப்பியஸ்ட். அவங்க ரேங்கிங்கில், உலக ரேங்கிங்கில் ஹையஸ்ட். பை த வே இந்தியா இஸ் வெரி லோ இன் தட் ஆப்வியஸ்லி. ஏன்னா நம்ம வி ஹாவ் அ வெரி டிஃப்ரெண்ட் சொசைட்டி. ஸோ நம்ம இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படித்தா நமக்கு புரியும் அவங்க ஏன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. சரி, நம்மளால இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இங்கேருந்து ஈசிஆர் போயிட்டு நம்ம எம்ஜிஎம்ல நுழைஞ்சிட்டாலோ இல்லை ஈசிஆர் தாபாவில் நுழைஞ்சிட்டா வில் பி ஹாப்பி, ரைட்? அந்த கொஞ்ச நேரத்துக்கு வில் பி ஹாப்பி. பட் வழியில் என்ன நடக்குது, வெளியே என்ன பார்க்குறோம், காசிமேடில் என்ன நடக்குது, அங்கேயே கோவலம் குப்பத்தில் என்ன நடக்கும். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ நம்ம ஆனால் அவங்க நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு ஆரோக்கியம் இருக்கும், நலம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஏன் அப்படின்றது அந்த புக்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த சஸ்டெயினபிள் இது. நெக்ஸ்ட் கம்மிங்க இக்கிகாய். திஸ் இஸ் அபவுட் இண்டிவிஜுவல் அண்ட் கண்ட்ரி. இப்போ நம்ம நாட்டில் யாரை கேட்டாலும் இன்னைக்கு ரொம்ப நாட்டை பற்றி பெருமைப்படுறவங்க, நம்ம காலத்தில் அந்த காலத்தில் எவ்வளோ காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்க தெரியுமா, 1000 வருஷம், ரொம்ப 90 வயசு வரைக்கும் கிடையாது. இந்தியாவோட பாப்புலேஷன் 40 தாண்டினா பெரிய விஷயம். அதனால தான் 60ஆம் கல்யாணம் ஷஷ்டியாவதி பூர்த்தி டும் பி மேட்டு 2வது கல்யாணமே கட்டினாங்க. சும்மாவை பண்ணுவாங்க, ஏன்னா அது ரீச் ஆகிறது ஒரு பெரிய விஷயம்ன்றது தான், ரைட்? அப்போ நம்ம அந்த கல்ச்சுரல் ஆர்டிஃபேக்ட்ஸை ஒரு கிரிட்டிக்கலாக பார்க்க தெரியணும். அதை பார்க்க தெரியாமல் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க நம்ம ஊரில் எல்லாம் நீங்கள் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு யாரோ சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, சார் சொல்லிட்டு வந்தேன் நினைக்கிறேன். இப்போல்லாம் முன்னெல்லாம் நாங்கள் சின்னதாக இருக்கும்போது பெஹலா பச்சா அபி நெய், தூசரா பச்சா ஜல்தி நெய், தீசரா பச்சா கபி நெய்னு அந்த ஃபேமிலி அதுக்கெல்லாம் ஜிங்கிள்லாம் இருக்கும், ரைட்? அந்த ட்ரையாங்கிள். நாங்களாம் எங்கே போனோம், எனக்கா வெக்கமாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பேர், நாங்கள் ஒரே ஸ்கூலில் படிப்போம். நான் யாருக்கும் சொல்லவே மாட்டேன், எனக்கு தம்பி 3 தங்கச்சிங்க, ஒரு தம்பி. நான் தனியாக வேணால் சாப்பிடுவேன் தவிர எனக்கு சண்டை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம். அப்புறம் தனியாக சாப்பிடுவேன். பட் போய் தம்பி தங்கிடும், யூ இத்தனை பசங்க. ஏன்னா அப்போ அந்த அம்மா அப்பாவுக்கு வெக்கம் இருக்கோ இல்லையோ, பசங்களுக்கு வெக்கமாக இருக்கும். என்னடா இத்தனை பசங்க பெற்று வச்சிருக்காங்க, நம்ம எப்படி போய் சொல்கிறதுட்டு. அப்போது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு குழந்தை ஒன்று கூட இல்லை, டபுள் இன்கம் நோ கிட்ஸ் இருக்காங்க, ரைட்? ஆனால் மக்கள் தொகை பாட்டு பெருகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும், எப்படி இப்போ அவ்வளோ இப்போ குழந்தைங்க பிறக்க மாட்டேங்குது, கல்யாணம் பண்ண மாட்டாங்க, லேட்டாக பண்ணுறாங்க, ஒரு குழந்தை வச்சுக்கிறாங்க, இல்லை அது கூட இல்லாமல் இருக்குது, குழந்தைய வளர்க்குறாங்க, யாரோ பெற்ற குழந்தைய வளர்க்குறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது மக்கள் தொகை எப்படி பெருகுது? எப்படி பெருகுது? அப்போ அந்த காலத்துலேருந்து பெருகி இருக்கும். அவங்கவுங்க 16 பெற்று வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் கொள்ளு தாத்தாக்கெல்லாம் 11 பசங்க பிறந்தாங்களாம். எங்கள் பாட்டிக்கு 8 பசங்க, ரைட்? அப்போ அந்த காலத்தானே மக்கள் தொகை ரொம்ப பெருகி இருக்கணும். இப்போ ஏன் பெருகுது? ஸோ வெரி சிம்பிள், மாடர்ன் லைஃப் ஸ்டைல். மாடர்ன் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் லைஃப். நம்ம எவ்வளோ சொன்னாலும் வி ஆர் ஆக்சுவலி லிவிங் அ வெரி கம்ஃபர்டபுள் லைஃப். அண்ட் நமக்கு நிறைய அந்த ட்ரீட்மெண்ட்டால் வந்துருச்சுன்னு கூட கிடையாது. ட்ரீட்மெண்ட் ரொம்ப அல்பம். இன்னைக்கு நீங்கள் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கீங்கன்னு கை தூக்குங்க பார்ப்போம். ஒரே ஒருத்தர், அவங்களும் வெக்கத்தில் அப்படியே மறைச்சிட்டாங்க. பட் வேற யாருமே இல்லை. அங்கே ஒருத்தர் இல்லையா, 2-3 பேர், அவ்வளோதான். ஐ ஷுட் ஆல்சோ நாம 4 பேர் தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். மிச்சம் இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமல் வாழ்ந்துருக்காங்க இத்தனை வயசு வரைக்கும், ரைட்? ஸோ ஏன்? நாட் பிகாஸ் இங்கே மருந்துங்க நிறைய இருக்குது, அதெல்லாம் இல்லை. பிகாஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் குவாலிட்டி ஹஸ் இம்ப்ரூவ்ட்.
சரியா? ஸோ அதனால தான் இங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அதை வந்து அந்த டேனிஷும் அந்த ஆர்க்டிக் சர்க்கிள் பீப்புள் அதை நல்லா புரிஞ்சுருக்காங்க. அதனால தான் அவங்களால ஹாப்பியாக இருக்கும், ஹாப்பியாக மட்டும் இல்லை ஹெல்த்தியாகவும் இருக்க முடியுது. இன்ஃபேக்ட் அந்த ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான் அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. தே ஆர் லோ டவுன். ஏன்னா அங்கே வந்து இன்கம் டிஸ்கிரிபன்சி ரொம்ப ஹை. இந்தியா பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். இன்கம் டிஸ்கிரிபன்சி வந்து ஆகாயம் பாதாள அளவு டிஃப்ரென்ஸ். ரைட். நெக்ஸ்ட் இக்கிகாய் இஸ் ஓகே. இக்கிகாய் அகெயின் இஸ் அபவுட் இந்த அதான் சொல்லிட்டு அந்த வயது, மூத்த வயதுல 90. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஊரில் தான் தாத்தா பாட்டிங்கெல்லாம் வைரம் பாஞ்சு அத்தனை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த இதில் வந்து ப்ளூ ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே யாராவது கூகுள் அக்கா இருக்காங்களா, இல்லை கூகுள் அக்கா கிட்ட கேட்டு சொல்கிறீங்களா வாட் இஸ் அ ப்ளூ ஜோன்? So blue zones are spots on the map, on the world map, where people are not one individual, but அந்த கம்யூனிட்டியே வந்து 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, சென்டினரியன்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இக்கிகாயில் தேர் டாக்கிங் ஆஃப் a village or a place where more than all the people are living long lives. சரியா? அப்போ அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, நீங்கள் அந்த இக்கிகாய் பக் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இட் இஸ் பேசிக்லி அந்த பாயிண்ட் தான். அதாவது நம்ம தனியாக எதுவும் பண்ண முடியாது. இட் டேக்ஸ், ஒரு குழந்தைய வளர்க்கணும்னா ஒரு பெரிய வில்லேஜே தேவைப்படுது. அதே மாதிரி தான் நாம் செழிப்பாக வாழணும். இது இப்போ இன்றைக்கி எல்லாரும் வாக்கிங் போவாங்க, டயட்டிங் பண்ணுவாங்க, ஸ்மோக் கட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு காலகட்டம் இல்லை, இது வந்து நாமளாக உருவாக்குனது. த ஹோல் கம்யூனிட்டி ஹேஸ் டு சேஞ்ச். ஸோ ஒரு பக்கம் அவர் சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணணும், பட் அதை தாண்டி கவர்மெண்ட் ஆல்சோ ஹேஸ் டு சேஞ்ச். சரியா? ஸோ எக்ஸ்பிரசிவ் ஆர்ட்ஸ் தெரப்பி நான் உங்களுக்கு பெக் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு நான் ஸ்டிக்மேட்டஸாக இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதில் ஒன்றும் இல்லை, பேசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம எப்பவுமே என்ன, இப்போ பாட சொன்னால் யாரும் பாட மாட்டாங்க. ரைட்? எனக்கு குரல் சரியில்லை, வளம் சரியில்லை, நான் முறையாக கற்றுக்கல, நான் பாடினா எல்லாரும் ஓடிடுவாங்க. ஓடுறவங்க எப்படியும் ஓட தான் போகிறாங்க, உட்காரவங்க எப்படியும் உட்காந்து தான் இருப்பாங்க. பட் வி டோன்ட். இப்போ எல்லாத்துலையும் ஏன்னா நம்ம போட்டி தான் பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் நல்லா பாடினான்னு, நீங்கள் சூப்பர் சிங்கரில் பாடலாமே அப்படின்வாங்க. தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அபவுட் எக்ஸ்பிரஷன், எக்ஸ்பிரஸிங் யோர் எமோஷன்ஸ், யோர் தாட்ஸ். இதில் போட்டி கிடையாது. நான் எப்படி பேசுகிறோம் அதை நான் பேசுகிறேன். இப்போ வந்து சுனில் சார் எப்படி பேசினார், இவர் எப்படி பேசினார், அவர் எப்படி பண்ணார்னா அந்த கம்பேரிஷன் காம்படிஷனில் போனால் எங்கேயோ போயிடும். இட் வில் நாட் ஒர்க். ஸோ ஐ ஹாவ் டு ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் த வே ஐ எக்ஸ்பிரஸ். ஸோ நான் எப்படி ட்ராயிங் பண்ணுறோம் அது. ஸோ இது ஒரு தனி ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி. இதையும் நான் உங்கள் அட்டென்ஷன் கொண்டு வரேன். ஸ்ட்ரீட் பார்லிமெண்ட் அண்ட் ஓப்பன் டயலாக். இன்ஃபேக்ட் இப்போ நாங்கள் வந்து இதை ஒரு சார் வந்து இதை ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காரு வாரந்தோறும் ஆன்லைனில் வியாழக்கிழமை. ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் கெட் இன் டச் வித் யுவர் ஃபேக்கல்ட்டி. ஏன்னா இப்போ நம்ம இந்த சஸ்டெயினபிளாக மென்டல் ஹெல்த் வரணும்னா நம்ம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரீட் பார்லிமெண்ட் என்ன அப்படின்னா, இப்போது நம்மளோட ஜனநாயகம்னு நம்ம பேருக்கு வச்சுருக்கோம். இந்த ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கிறது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். அண்ட் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம டச் பண்ணது கிடையாது, நம்ம பார்த்தது கிடையாது, நமக்கு தெரியாது. ஈவன் நம்ம மாநில ஒரு செக்ரட்டேரியட் இருக்குன்னா அவங்களுக்கு கூட நமக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் ஆல் ரெப்ரசன்டேஷன். ஈவன் உள்ளாட்சி பஞ்சாயத்து இந்த இதெல்லாம் அது கூட நமக்கு தெரியாது. ஸோ ஒரு உண்மையான ஒரு டெமோக்ரஸினா ஃப்ரம் அ வெரி காந்தியன் மாடல்னு சொன்னால் யூ ஹவ் டு கம் டு த கிராமம், யூ டு கம் டு யுவர் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ அதுதான் ஸ்ட்ரீட் பார்லிமெண்ட். ஸோ உங்கள் இதில் நீங்கள் எப்படி ஒரு பார்லிமெண்ட் உருவாக்கலாம், அதை எப்படி வழி நடத்தலாம், அதுலேருந்து என்னென்ன இது கிடைக்கும்ன்றது தான் அந்த இது. ஸோ இஃப் வி டூ திங்ஸ் லைக் திஸ் வி கேன் கோ. ஆனால் இந்த ஸ்ட்ரீட் பார்லிமெண்ட் பண்ணும் போது ஒரு விஷயம் என்னென்னா, வி ஹாவ் லாட் ஆஃப் ஈகோ ப்ராப்ளம்ஸ். ரைட்? நான் சொன்னது, நீ சொன்னது, இவங்க சொன்னது, எங்கள் ஆளுங்க சொன்னது, உங்கள் ஆளுங்க சொன்னது, இதெல்லாம் நிறைய வரும். அப்போ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அகெயின் அந்த ஆர்க்டிக் கண்ட்ரீஸில் உருவாக்குன ஒரு மெத்தடாலஜி தான் ஓப்பன் டயலாக். ஸோ பேனியனில் இதை ரொம்ப ப்ரமோட் பண்ணுறோம் நாங்கள். இப்போ ஒரு கார்பரேஷன்லேயோ ஒரு ஸ்கூல் அட்மினோ காலேஜ் அட்மினோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி வந்ததுன்னா இட்ஸ் மச் மோர் பார்ட்டிசிபேட்டரி, இட்ஸ் மச் மோர் இகலிட்டேரியன். ஸோ இந்த வார்த்தைகளை நீங்கள் காதில் போட்டுக்கோங்க. மேபி எங்கேயாவது உங்களுக்கு வந்தால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இது வரும். ஸோ வித் தட் ஐ ஃபினிஷ் மை ப்ரெசன்டேஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் அண்ட் யா, இஃப் யூ ஹாவ் எனி கொஷின்ஸ் யூ கேன் ஆஸ்க், ஆர் இஃப் யூ வாண்ட் டு டிஸ்கஸ் சம்திங் யூ கேன் டிஸ்கஸ். பட் ஐ திங்க் இட்ஸ் ப்ரெட்டி லேட். எல்லாரும் வீட்டுக்கு போகிறது தான் நான் உகந்ததாக இருக்கும் அவங்கவுங்களோட மனநலத்துக்கு. ஒரு நாளைக்கு இவ்வளோதான் தாங்கும், இது அதுக்கு மேலே. So if there's nothing, then I can take off. Okay? No question. சொல்லுங்க.
இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து மென்டல் இஷ்யூ அஃபெக்ட் ஆகி ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு பர்சனலாகவோ ஃபேமிலி சைட்லேயும் இஷ்யூஸ் இருக்குது, அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த எஃபெக்ட்னால ஒர்க் சைட்லேயும் அவங்களால சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ஒர்க்கையும் விடுறாங்க அண்ட் ஒரு பர்சனல் பிரேக் மாதிரி எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பர்சனல் லைஃப்பில் ஒரு சில இஷ்யூஸ் அண்ட் இருக்குது, அதனால நீங்கள் ஒர்க் போங்க, ஸோ இது ஒரு டைவர்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் ஹாலிசம் நீங்கள் கூட சொன்னீங்க இப்போ. ஸோ எது வந்து கரெக்ட், லைக் எந்த மெத்தடில் போனால் கரெக்ட், இல்லை இண்டிவிஜுவலுக்குன்னா டிஃபர் ஆகுமா? அது எந்த மெத்தட்னா லைக் we have to take a break or we have to continue to work or ரொம்ப ஒர்க் பண்ணிட்டே இருக்கணுமா, அந்த மாதிரி எப்படி? இல்லை ரொம்ப ஒர்க் பண்ணுறது கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த செல்ஃப் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட் அவுட் to divert ourselves from the particular you issue. have to divert, but is it we have to be workaholic for that? Yeah, so you have to, அது இண்டிவிஜுவலுக்கு மாறும். பட் பேசிக்காக நம்ம ஊரில் என்னென்னா ப்ராப்பர் மேட்சிங் இல்லை இல்லையா? அந்த ஸ்கொயர் பெக்ஸ் அண்ட் ரவுண்ட் ஹோல் சொல்லுவாங்க. இப்போ நான் என்னோட இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, நிறைய என்ஜினியர்ஸ் வந்து என்ஜினியரிங்கை தவிர வேறு எல்லாம் பண்ணுறாங்க. ஓலா கார் டிரைவிங்லேருந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஏன் சைக்காலஜி கவுன்சிலிங் கூட வராங்க, ரைட்? ஐஏஎஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ தேவ் நாட் பீன் மேட்ச்ட். ஸோ நம்ம வேலையில் ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கணும். ஒன்று, எனக்கு அந்த வேலையில் விருப்பம் இருக்கா? ரெண்டாவது, அந்த வேலைக்கு தகுந்த திறமைகள் நமக்கு இருக்கா? அது ரெண்டுமே இருக்கு. ஆனால் சுற்றி இருக்கவங்களும் மோசமாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் எப்படின்னா, அங்கே வந்து நம்மளை ஒருத்தனை வச்சே ஓட்டலான்னு வச்சுருப்பாங்க, மிச்சவங்கெல்லாம் ஒப்புக்கு சப்பு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் லட்டு கொடுப்பாங்க, திருப்பதி லட்டு. ஏன்னா அவன் வந்து மாமனார் இருப்பான், மருமகனாக இருப்பான், சம்திங், அவங்க ஜாதி, அவங்க மதம், சம்திங் வில் பி தேர். ஸோ இது ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம கரெக்டாக இருந்தாலும் அப்போ அதுக்கு நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், அந்த இஷ்யூ இருக்குது. இது இல்லாமல் வீட்டுங்களையும் அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எப்படி மிஸ்மேட்ச்டாக ஒரு என்ஜினியர் ஆனால் தகுதியும் இல்லாமல், திறமையும் இல்லாமல், விருப்பம் இல்லாமல் அவனை என்ஜினியர் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருக்கும், இல்லை குறிப்பிட்ட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறவன் இருக்கும். வாட் எவர் இட் இஸ், அவங்கள போட்டு சேர்த்து வச்சாச்சு. ஸோ வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. அப்போ யூ ஹேவ் டு ஒர்க் தட் அவுட். இது இருக்குது. அதில் ஆனால் மைண்ட்ஃபுல்னஸ் கேன் கிவ் யூ லாட் ஆஃப் ரிலீஃப். அது ஷார்ட் ஆன்சர். இப்போ இவ்வளோ டைமில் இது சொல்லணும்னா ஒரே ஒரு மேஜிக் தாரக மந்திரம் சொல்லணும்னா மைண்ட்ஃபுல்னஸ். அது அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துடு, நீ பஜ கோவிந்தம் பண்ணிட்டுருன்ட்டு. அது பண்ணி இந்த நாடு எப்படி ஆயிருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணி இருந்தா அந்த காலத்துலேருந்து நம்ம லெவலே வேற இருக்கும். இட்ஸ் நெவர் டு லேட். நம்ம அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். இனியாவது நம்ம மைண்ட்ஃபுல்லாஸாக இருந்தால் நிறைய விஷயம் மாறும். தட் ஐ பிலீவ். அதுவே ஒரு தனி ஒர்க் ஷாப். ஸோ இது வந்து நம்ம பேலன்ஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் வேணும். இந்த ஜாப் எனக்கு தகுந்ததா, இந்த ஃபேமிலி எனக்கு தகுந்ததா. சில டைமில் அந்த படியை தாண்டணும். இந்த படி தாண்டா பட்டுனியெல்லாம் கிடையாது. இஃப் தட் ஹஸ்பண்ட் இஸ் பேட், இப்போ அந்த ஒய்ஃப் வந்து அவ்வளோ தூரம் ஆன பிறகு தான் அவங்க வீட்டை விட்டு போகிறாங்கல்ல. ஸோ பலமுறை அது சம்டைம்ஸ் we have to work on that. Yeah. என்ன பாட சொல்லாத மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அவ்வளோதான். நான் சரியாக சொல்கிறேனோ இல்லையோ. பட் ஸோ we can have a chat, we can work later, you know. So that's why we have an online book group, so you can come and discuss on that. So many issues can be discussed. We can all learn so many things, so many beautiful books, so many beautiful movies. So that's my invitation to you. சார் பண்ண மூவி கூட உண்மையாகவே அதில் அவங்களோட தாக்கம் எனக்கு அவங்களுக்கும் புரியுது. ஏன்னா இப்போ நம்ம யாராவது இதை சொல்லிட மாட்டாங்களான்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்ல முடியும். பட் அவர் வந்து ஒரு கவிநயமாக, தட்ஸ் அ ஃபேக்ட். நீங்கள் வந்து ஆட்டிடியூடை மாற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதனோட செயற்பாடு தானே வந்துடும். ஸோ ஐம் ஷூர் ஹீ வில் கோ அண்ட் ஐதர் மேக் அ மூவி. இதுக்கு மேலே நான் ஒரு மூவி பண்ணுறேன், அதில் வந்து இந்த ட்ராஜடியும் காட்டி அதுலேருந்து ஒரு வழி சம்திங் மைட் ஹேப்பன். ஸோ லெட்ஸ் வாட்ச் அண்ட் நாட் ஜஸ்ட் வாட்ச் மூவிஸ். நம்ம வந்து மூவி பார்த்துட்டு வெளியே வரோம், ஒரு முறை பார்க்கலாம். அது என்ன ஒரு முறை பார்க்கலாம், ஒரு முறை பார்க்குறதே முடியாது. இது வந்து ஒரு முறை பார்த்தா பெரிய அதுக்கு ஒரு கிரீடம் கொடுத்த மாதிரி. ஸோ பட் வி ஹேவ் டு have movies and have conversations. அதே மாதிரி புக்ஸ் கூட இப்போ நான் படிச்சுட்டு சும்மா அந்த புக் நல்லா இருக்கு படின்றதோட if we can அதை பிரித்து மேயணும். இந்த சாப்டர் இந்த இது அதுக்கு ஒரு இது பண்ணணும். அண்ட் ஐம் ஷூர் நெக்ஸ்ட் டைம் வில் பி இன்வைட்டிங் யூ ஃபார் பிளாக் டிக்கெட். வேணும்னு தான் அந்த பிளாக் நான் என் ஜென்மத்துக்கு இந்த எம்ஜிஆர் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பிளாக் டிக்கெட் எல்லாம் பண்ணதே கிடையாது. ஆனாலும் எனக்கு அதை பற்றி ஒரு இப்போ நம்ம ரொம்ப ஒழுங்கு பிள்ளையாக கொஞ்சம் இந்த தப்பான விஷயம் இதுவாக இருக்கலாம். அந்த மாதிரி பிளாக் டிக்கெட் அதுக்கு பேர் வச்சிருக்கோம். பட் இட்ஸ் அபவுட் விஷுவல் லிட்ரஸி. அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு லிசன் டு வாட் ஹி செட். அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி டு லிசன் டு ஆல் த
கான்வர்சேஷன் தட் வென்ட் வித் இட். நம்ம அதுவே இன்னைக்கு இவ்வளோ நேரத்துக்கு பண்ணியிருக்கலாம். அது அவ்வளோ விஷயம் இருந்தது. பீப்புள் ஆர் ரெடி டு டாக் அபவுட் இட் ஸோ மச். யா, ஸோ தேங்க்யூ. கோ. Thank you for the insightful lecture, sir. It was an interactive and meaningful session. It helps us to connect with the world better. Especially the self-development books you suggested are very nice. Thank you so much, sir. The end of a story is the new beginning for many others. I'm happy and privileged to welcome you all to the valediction ceremony of the event. Now I call upon the honorable dignitaries on the dais. Dr. N. Sarvana Kumar, Dr. N. A. Aarthi, Dr. R. Subhashini, and Dr. V. Subhashri. Professor Dr. Ratna Kumar, sir. Thank you. Now, I feel extremely elated to call upon Dr. N. Sarvana Kumar from School of Social Sciences, Tamil Nadu Open University to deliver the welcome address. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் மற்றும் மெட்ராஸ் சமூக பணிப்பள்ளி இணைந்து நடத்தும் மனநலம் மற்றும் நல்வாழ்வு பற்றிய ஒரு நாள் தேசிய கருத்தரங்கு இனிது நினைவுபெற்று தற்போது அதன் நிறைவு விழாவை எட்டியுள்ளோம். இந்த நிறைவு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து நிறைவு விழா உரையாற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் முனைவர் கு. ரத்னகுமார் சார் அவர்களை சமூக அறிவியல் பள்ளி மற்றும் மெட்ராஸ் சமூக பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்நிறைவு விழாவில் வாழ்த்துரை வழங்க வருகை தந்துள்ள முனைவர் ஆர். சுபாஷினி, டீன் MSSW, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கு சிறப்பாக செயல்பட பல்வேறு நிலைகளில் ஒத்துழைப்பு தந்து இந்த விழாவுடைய இந்த கருத்தினுடைய கன்வீனர் ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்ஸினுடைய தலைவர் முனைவர் மாவே சுதாகரன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த கருத்தரங்கு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ள ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்ஸ் உடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியர் முனைவர் ரெனியார்த்தி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த ஒரு நாள் கருத்தரங்கை சிறப்பாக ஒருங்கிணைத்து செயல்படுத்தி வருகின்ற தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் முனைவர் திருமால் ராஜா அவர்களையும் மற்றும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் உடைய பேராசிரியர்கள் முனைவர் சுபஸ்ரீ, தமீம் குயின் மற்றும்
தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் இனியன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்விற்கு வந்துள்ள ரிசோர்ஸ் பர்சன்ஸ் அவர்களையும் மற்றும் பல்வேறு பல்வேறு கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களையும் பேராசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்காக எங்களுடன் பணியாற்றி இருந்தக்கூடிய இந்த அரங்க மேலாளர் அவர்களையும் மற்றும் இங்கு இருந்தக்கூடிய ஒளிப்பட பதிவாளர் அவர்களையும் மற்றும் இங்கு கலந்து கொண்டுள்ள அனைத்து மாணவ செல்வங்களையும் ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்ஸ் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்ஸ் சார்பாகவும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் சார்பாகவும் அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறேன். Thank you, sir. That was kind. Now, with great pleasure, I'd like to call upon Dr. Rene Aarti from School of Social Science, Tamil Nadu Open University to submit the report for the day. A very good evening to one and all present here. I'm indeed privileged to present the summary of this today's seminar before you all. This one-day national seminar on mental health and well-being was organized by the School of Social Sciences, Tamil Nadu Open University and Madras School of Social Work, Chennai. This seminar was initiated to comply with the World Health Organization's theme for World Mental Health Day 2022, that is, make mental health and well-being for all a global priority. The main objective of this seminar was to create awareness on the significance of mental health among the student community, who are the pillars of this nation. After a formal welcome address by Professor M.B. Sudhakaran, the seminar was inaugurated by Honorable Member of Parliament Thiru Girirajan, and Professor K. Ratnakumar, Registrar of Tamil Nadu Open University, delivered the keynote address, while Dr. Raja Samuel, Principal of Madras School of Social Work, felicitated the occasion. The first session was on coping with workplace stress and managing work-life balance by Dr. V. Sunil Kumar, founder of MindZone. And the second session was on mental disorder. There was a short film on mental disorder among children and eliminating the social stigma. And after that, there was an interaction. The third session was on mental health and sustainable development by Dr. C. Anbadarai. He is a consultant psychiatrist. Around 420 students from Tamil Nadu Open University, Madras School of Social Work, Madras University, IAAC, and Bhaktavachalam College, Ramachandra College attended this seminar. And here are the key takeaway points. Mental well-being for all should be a global priority. Social and economic development of a country depends upon the strong mental health of its people. The educational institutions should work towards the elimination of stigma attached to mental illness, especially among children, with the support of governmental and non-governmental organizations. Lag in the infrastructural and economic support for mental health has to be addressed by the central and state, for which academicians, NGOs, social scientists, and social activists need to contribute. The concept of peer counselor must be looked into, and it is the role of psychologists and social workers to develop peer counseling. Psychology ought to be taught at school level, and it may be introduced as a co-paper in higher secondary level. Periodical free counseling is necessary for the public, and it can be organized in every ward. The student community, with the guidance of their teachers, must create awareness and also to enhance mental health and well-being among the community people. Everyone should, all the psychologists, social workers, all the people who are working at community level should adopt a well-being pyramid, a street parliament, expressive therapies for mental well-being at individual and community level. And thank you for giving me this opportunity. Thank you. Thank you, ma'am, for condensing the vital moments of the day clearly. Appreciation is a wonderful thing. It makes what is excellent in others belong to us as well.
With immense joy and gratitude, I invite Dr. R. Subhashini, Dean, Madras School of Social Work, who has been our constant source of support to deliver the felicitation address. Good evening to all of you present here. It gives me immense pleasure to felicitate this day's program itself, because we heard a very detailed, probably very exhaustive talk by the MP, Mr. Girirajan. I think he covered and probably touched on varied aspects of mental health. I really don't know what is his connect to this area itself, but yet I think what he presented and what he prepared was very exhaustive. So, and being a member, and then he also promised us that he would take it further. He would impress on the government that there should be something more allotted towards financial allotments are very, very necessary if you want to take anything forward. So he promised something to that tune. So I am very happy that he was present here. And if Dr. Sudhakar has taken the initiative of inviting such an important person, I think he also needs to be thanked. So thank you for that. And of course, the other two speakers who spoke were very interactive, because I was very much enamored, a youngster, I mean, when it comes to me, a youngster like Sunil, because he said he's Subhashri's junior, and Subhashri herself is almost like a student of mine. So I'm very happy that today youngsters have taken more to, we were very much academic oriented, but today I think there are a lot of practicing psychologists who are reaching out to the public, and that's why probably psychology has gained much more importance and the need is much felt. Of course, on the one side, mental health is becoming a question mark, because nutrition, physical health, the number of gyms, the dietitians, all these things have gained a lot of importance. Of course, one side, everywhere there are issues. Obesity is on the rise, but people are becoming more and more conscious of their physical health. So another important concept or aspect of life itself is the mental aspect, and that's why probably we have, at a global level, we are observing this day. That was yesterday, 10th of October, has the World Mental Health Day. And so it's gaining importance, and it's a felt need. Unless you people take care, I'm talking about the youngsters, quite a many of you who were there in the morning. Fortunately, we had all the sessions. Of course, a few of them, because of, I think, the time, they have left. But otherwise, there were more faces to be seen, and they must have heard, probably only left after the lectures. So it was very good that you are present here, and you are not only, like somebody used the word, you are the ambassadors for mental health. Like, it is not necessary or only essential that you educate yourself, or you are aware of what is happening, or you are in the advocacy areas, but then it is for you to carry this message outside to people who require it. So wherever you can, help out or reach out to people who require this sort of help. You should be, you should carry on this. Of course, there is a preventive aspect. First thing is think in terms of prevention rather than even trying to cure, or trying to see that your services are required. Even before that, you can think in terms of how you can be preventive. Of course, Dr. Anbudurai's talk was excellent. There was a lot of, because I think the child in all of us should be present, the humor in us must be present, and he took it very on the lighter note, yet he was trying to drive out a lot of points, because his presentation had so much of information. So both of them did wonderful jobs. Of course, the middle part, they probably wanted us to be a little more sensitized and feel for mental health itself, and that's why they probably thought sandwich in between these two humorously delivered talks, they wanted something heavy for to take back home, and that's why they had this a short film, which of course did convey a lot of message. It is for us to be sensitive. I think I don't know if was he the director of the film? Yeah, the director of the film gave good explanations for all of you who asked for questions. So his thing was
We are not here necessarily to, that's why the whole idea is not to give answers, but to bring about awareness. Okay, so with that note, I appreciate the organizers, both from Tamil Nadu Open University. I think Dr. Sudhakar has taken the lead, and Dr. Subhashri from MSSW, from my own institution, who has taken the initiative to tie up with both these, should I say, reputed, excellent institutions who have tied up to do this program for the day and to bring all of us together. Thank you. Thank you, ma'am, for acknowledging our meaningful efforts. We feel more pumped up to conduct more such events. Now, success is not final. Failure is not fatal. It is the courage to continue that counts. I am immensely grateful to call upon Professor K. Ratnakumar to deliver the valedictory address. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அதாவது நம்ம வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு கடைசி தருணத்தில் இந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாருமே சைக்காலஜிக்கலி நம்ம இப்போ வந்து வி ஆர் அவுட், அதாவது ஃபிசிக்கலி வி ஆர் சிட்டிங் இன்சைட், பட் மென்டலி வி ஹவ் கான் அவுட். அந்த ஒரு சூழ்நிலை. when our director, the School of Social Sciences, he said we have to have this day and we have to conduct a conference. Yes, ஏன்னா இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டிலே தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மருத்துவத்துறையிலே குறிப்பாக நமது பெண்களுக்கு பெரிய அளவிலே வந்து எல்லா விஷயங்களிலே வந்து இந்த 181 நம்பர்லேருந்து எல்லாமே மிக சிறப்பாக நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த மென்டல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து விஷயங்கள் வந்து தெரியாது. அதாவது அவர்கள் பாதிப்படையப்பட்டு அதனுடைய இம்பேக்ட் எவ்வளோ இருக்கிறது, அதுக்கப்புறமேல் அவர்களுடைய ரியாக்ஷன். நிறைய பேர் வந்து நம்ம இதை வந்து அவர் சைக்காலஜிஸ்ட்டு, அப்புறம் டீன் மேடம், இவங்க எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்குறாங்க நிறைய விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, சமூகத்திலே. ஏன்னா ட்ரக் அப்யூஸ் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். அதற்குமே வந்து அரசாங்கம் கடுமையான ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அப்போ ட்ரக் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் தே ஹவ் பீன் அஃபெக்டட் பை some or other way. அப்போ these are all alternative ways for to satisfy themselves. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. அப்போ குறிப்பாக மாணவர்களாகி நீங்கள், அதுவும் வந்து சோஷியல் சர்வீசஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் படிக்கக்கூடியவர்கள், அதுவும் குறிப்பாக கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ், நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய இந்த 3 ஆண்டு பருவங்களில் படிப்பில் ஆகட்டும், இல்லை அதற்கு மேலே இருக்கக்கூடிய பீரியடில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராமப்புறங்களுக்கோ அல்லது நீங்கள் நகர்ப்புறத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஆர் ஸ்லம்மோ இல்லை மற்ற எல்லா பகுதியோட மக்களையும் பார்ப்பதற்கும் அவர்களுக்கு சேவை செய்வதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொண்டு சென்றால் கண்டிப்பாக நம்ம வந்து, ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். மற்ற கண்ட்ரியில் வந்து இதெல்லாம் வந்து எஸ்பெஷலி யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கிறது ஒரு ஒரு கம்பல்சரி விஷயம். இப்போ ஒரு அக்யூஸ்ட்னா கூட அவங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட்டு, ஒரு கவுன்சிலிங், மென்டல் கவுன்சிலிங் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து மாணவ பருவத்தில் இப்போ வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்கட்டும், நிறைய இப்போ யூ கேன் ரீட் சூசைடு அட்டம்ப்ட்ஸ். அதெல்லாம் வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் தி மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் இல்னஸ். இதெல்லாம் வந்து நம்ம போக்கணும் அப்படின்னா இப்போ இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா அந்த கிரிராஜன் மாண்புமிகு
எம்பி அவர்கள் வந்து நமக்கு இன்றைக்கு பேசியிருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் பல்கலைக்கழகத்திலே உடனடியாக எங்களது புலத்தலைவர் அவர்களுடன் பேசும் பொழுது ஒரு கவுன்சிலிங்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குறிப்பாக மாணவர்களுக்கு கல்லூரி பற்றி நாங்கள் உடனே பேசலை, பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீச் பண்ணக்கூடிய டீச்சர்களுக்கு ஒரு பேசிக் கவுன்சிலிங். ஏன்னா இந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இதை வந்து சிறப்பாக அந்த பேஸ் லெவல்லேருந்து கிராஸ் ரூட் லெவல்லேருந்து நம்ம இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் கண்டிப்பாக இதை எடுத்து செல்லுவோம். இது ஒரு பெரிய அளவிலே ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நாங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும், அதே சமயத்தில் அவங்க ஸ்கூல் ஆஃப் சோஷியல் சயின்ஸ்லேருந்து மாணவர்கள் வந்து இப்போ வெளியில் வேறு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட ஒரு ஷார்ட் டேர்ம் சர்டிஃபிகேட் கோர்சஸ் மாதிரி எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ தட் வீல் ஆல்சோ வாண்ட் டு டேக் பார்ட் இன் திஸ் ப்ராசஸ். ஏன்னா நம்ம பேசுகிறதோடு இதை நிறுத்தி கொள்ளாமல் ஒரு ஆக்ஷனும் எடுக்க வேணும். கண்டிப்பாக நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து எடுத்து செல்வோம் என்று உங்கள் முன்னாடி கூறிக்கொண்டு, எல்லாரும் பாவம் கிளம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நல்ல விஷயங்களை அமைத்து கொடுத்த நமது ஸ்கூல் ஆஃப் சோஷியல் சயின்ஸுக்கும் MSSW அந்த நிறுவனத்திற்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you, sir, for your take on mental health and putting what you feel into meaningful words. Gratitude is the fairest blossom which springs from the soul. I'm highly humbled and happy to call upon Dr. V. Subhashri, Head of Department of Counseling Psychology, Madras School of Social Work, who has been our rock and cheerleader, to deliver the vote of thanks. I'm extremely happy to propose this vote of thanks on this occasion of one-day national seminar on mental health and well-being, especially jointly organized with the TNOU and MSSW. Is a great pleasure for me. And our chief guest of the day today, Mr. Thiru Girirajan MP, who gave a wonderful, insightful lecture, and he has given a lot of illustrations and very well connected with the social issues what we are facing right now. And I must thank our principal, who has been very graceful to come to this particular seminar and grace the occasion, as well as gave the felicitation address, and who pointed about the prevention as well as the positive mental health. And I'm really thankful to Dr. V. Sudhakaran sir, MV Sudhakaran sir, Director SOS TNOU, who was the first person to ask for collaboration, who is a person who always support his own students. I am also his student, and Sunil is also his student, and he supports the students, and he immediately came forward for the collaboration, which is a very right positive sign for all of us to grow together. I thank really Sudhakar sir. And the keynote address delivered by Professor Ratna Kumar, the Registrar TNOU, he spoke about the importance of mental health and the significance of having mental health professionals across and also for all levels, which was very well taken and very much needed one, sir. Thank you so much. And I immensely thank Dr. Anbudurai and Dr. Sunil Kumar, the resource person for this entire seminar, who were very practical and also very understood the ground and grassroots reality, who were actually interactive with the participants and made a real impact by creating a lot of inquisitiveness among the participants, asking a lot of questions and reflecting upon and making them to realize the psychological concepts doesn't stand alone if you don't relate to that. I was really wondered about the style both of them have really took the entire audience on their hold. And thank you so much for both the resources, for the wonderful lectures, which was really meaningful for this national seminar on mental health and well-being.
And I take a privilege to thank this short film maker who is in Ravi Subramaniam, who has given a beautiful lecture after the entire movie also. He has given the movie from the perspective of how much there is a lack of awareness is also there, prevalent among the rural region. And there is possibility because of other reasons how it can be, not handled well. And this is a kind of a seed for all of us to think about mental health professionals are not just required in urban setup, rural setup. You have more work to do, more awareness to be created. And at this juncture, I thank the Dr. Ravi Subramaniam from the Professor SOSS, and also Reni Aarti, who has delivered the report submission for their, because I was been coordinating with them for the entire seminar. Reni Aarti was been coordinating. So I'm thankful for them for the cooperation and also the support rendered for this entire seminar. And I thank especially the valedictory address has been done by Professor Ratna Kumar, Registrar of TNOU, who has really pointed out in very good Tamil about the importance of and significance of spreading awareness among the general public about the mental health awareness, and also the need for creating a lot of professionals in this forum. And I thank our own Dean Subhashini Madam, who is a pillar of support for all our endeavors, and she is always present for us to encourage us for any positive, any kind of a positive initiative. Thank you once and for all the dignitaries and also these resource people. I thank really the audience who have been very cooperative and also very active participants throughout the seminar. And I have seen a lot of questions from audience side, and they have been very active throughout the entire seminar. And I could see that a lot of colleges have combinedly been present here, which really made a huge difference. And you all carry this message to spread awareness among general public that mental health matters. On this note, I conclude with the gratitude for all of you who has really made a difference for somebody's life, who's going to carry this torch to create and change for somebody's life. Thank you, one and all. Thank you, ma'am, for your kind words. As we are nearing the end of the event, I request you all to stand up for the national anthem. जनहन मनहति नायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जलधि तरंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे जाहे जब जय राधा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you everybody for your active participation. I wish everybody happiness, prosperity and peace.